அவங்க 5 பேரையுமே இன்வைட் பண்ண வேண்டிய ஒரு டைம். முதலாவதாக தயாரிப்பாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை அடுத்தபடியாக தயாரிப்பாளர் கே மகேந்திரன் அவர்களை வேண்டிக்கொள்கிறேன். அடுத்தபடியாக தயாரிப்பாளர் என் மகேந்திரன் அவர்களை வேண்டிக்கொள்கிறேன். தரமான படங்களை தருவார். தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல சிறந்த படைப்புகள் துள்ளலான இசையினாலும் அதிரடியான பாடல்களாலும் ரசிகர்களை கவர்ந்த தேசிய இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். காடுவெட்டி குளத்தில் மற்றொரு இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்களை அனைவருக்கும் வணக்கம். காடுவெட்டி இந்த படம் ஆரம்பத்திலிருந்து முடிஞ்சு சென்சார் வரைக்கும் நான் இருந்திருக்கேன். பட் ஆரம்பிக்கும் போது நான் இருந்த ஒரு சூழ்நிலை பொசிஷன் வேற. பட் இன்னைக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறப்போ நான் இருந்த ஒரு பொசிஷன் வேற. என்னன்னா உங்களுக்கே தெரியும், நான் அரசியலில் இருந்தேன். நிறைய அரசியல் சார்ந்த நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கேன். அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் நான் அரசியல்லாம் விட்டுட்டு திடீர்னு வெளில ஸ்பிரிச்சுவல் சினிமா இந்த 2 பொருட்டும் போதும் அப்படின்னு நினச்சிருக்கிறப்ப நம்ம ஆர்வம் இசைவெளி நிகழ்ச்சி வச்சாரு. முதல்ல நான் வரலன்னு தான் சொன்னேன். ஏன்னா இப்போ தான் ஏதோ இந்த கான்ட்ரவர்சிலாம் மாட்டாமல் தப்பிச்சு இந்த பக்கம் ஆன்மீகம் முருகன் பேசிகிட்டு இருக்கோம். திரும்ப நம்ம அதுக்குள்ளே வந்தால் எதனா தப்பாயிடுமோ அப்படின்ற மாதிரி எனக்கு உள்ள யோசனை இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நான் வரலன்ட்டு அப்புறம் சரி வரேன், நான் எதுவும் பேசலை, கெஸ்ட்டாக மட்டும் வந்துட்டு போகிற ஆரம்பம் எங்கே வரேன்னு சொன்னேன். அது காரணம் என்னென்னா இவரோட பெரிய முருக பக்தி. முருகர் உத்தரவு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஃபங்க்ஷனில் நான் பேசுனே சொன்னேன். ஏன்னா ஒரு இயக்குனர் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ள எந்தெந்த கஷ்டம்லாம் அனுபவிக்கணுமோ எதெல்லாம் அனுபவிக்க கூடாது அத்தனை அனுபவிச்சு அப்படி கண்ணுக்கு நேராக நான் பார்த்தேன். அதுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தேன். எந்தெந்த வகையில் சோதனை வரக்கூடாதோ அந்தந்த வகையிலாம் சோதனை. உதாரணத்துக்கு ஒரு நாள் நான் காலையில் 5 மணிக்கு கோயிலுக்கு போகிறேன். கோயிலில் இருக்கார் என்ன ஆரம்பம் கொண்டா படம் பிரச்சனை ஆல்ரெடி நான் அந்த சென்சார் பிரச்சனை இருந்தேன். நாளைக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் போனால் காலையில் ஒரு ஃபோன் வருது, இந்த படத்துக்கு ஒரு வழக்கு போட்டாங்க, சர்டிஃபிகேட் கிடையாதுன்ட்டு. சரி வழக்கு தானே சொல்லி சாதாரணமாக போனால் 8 மாதம் பாருங்கள், 8 மாதம் இந்த மனுஷன் அவ்வளோ பெரிய வேதனை அனுபவிச்சாரு. விடிய காலத்தில் நான் கோயிலுக்கு போகும்போது கோயிலில் இருப்பார். அப்போ யாராவது என் நண்பர்கள் யாராவது கோயிலுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு 12-1 மணிக்கு அவங்க கூட நான் கோயிலுக்கு போனால் அப்பயும் கோயிலில் இருப்பாங்க. என்னங்க அவங்க வீட்டுக்கு பிள்ளைங்க நான் மனசே சரியில்லை. இந்த படத்தை நான் நம்பி நிறைய பேர் முதலீடு பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் போடுறது என் வாழ்க்கை அடங்கியிருக்கு. என் வாழ்க்கை மட்டும் இல்லை பல பேரோட வாழ்க்கையில் அடங்கியிருக்கு. சரி நைட்டு இதுக்காக ஒரு ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு, இந்த சென்சார் சம்மந்தமாக பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இது யார் சொன்னா அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் கோயிலில் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதம் இவர் அந்த கோவில்லையே இருந்து முருகன் வேண்டி கடைசியில் ஒரு முருகர் ஒரு பெரிய அருள் பண்ணாருன்னா எந்த வடப்பழனி கோயிலில் 1 மாதம் உட்காந்தாலும் அதே வடப்பழனிலே ஒரு ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடக்குது. அதே வடப்பழனியில் இப்போ எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியம். கமலா தேட்டரில் வைக்கிறேன்னு இப்போ ஏதாவது பெரிய படங்கள் மட்டும் தான் கமலா தேட்டரில் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இது பெரிய படம் தான். இது மட்டும் இல்லாமல் இவரோட சென்சார் அந்த பிரச்சனை 8 மாதமாக போராடி என்னைக்கு ஒரு ஃபோன் வருது அப்படின்னா எல்லா பிரச்சனையும் சரியாகி சர்டிஃபிகேட் வாங்கிக்கேன்னு சொல்கிற அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதுவும் முருகர் ஒரு நாள் தான். ஸோ முருகருக்கு உண்டான எல்லா அருளும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் எடுத்தது எல்லா நல்லது கெட்டதுக்கும் பொறுப்பு அவர் தான், வேறு யாரும் காரணம் கிடையாது. இது படம் வந்ததுக்கப்புறம் ஒரு விதமாக பேசப்படலாம், என்ன வேணாலும் பிரச்சனை வரலாம், அது முழு பொறுப்பு அவர் தான். மீடியா நண்பர்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் வச்சு என்னன்னா, நான் முதல்ல பேசினேன், நான் இவ்வளோ தூரம் இந்த படத்துக்கு பேசினேன், இதெல்லாம் இவங்கெல்லாம் பின்னாடி இருந்து பண்ணுறாங்க, அந்த கட்சி பண்ணுது, இந்த கட்சி பின்னாடி இருந்து பண்ணுன்னு சொல்லி இது யூடியூப்ல தடை போடாமல் நான் என்ன சொன்னால் அதை சாதாரணமாக போடுங்க. இந்த படம் நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்தது இந்த படத்தோட கேமராமேன் புகழேந்தி.
ஒரு இன்ட்ரோல் ஷாட் வச்சிருப்பாரு. நான் மறந்துட்டேன். அந்த இன்ட்ரோல் ஷாட் வந்து பெரிய பெரிய ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த படங்கள் பண்ற படத்தை நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். சிறு முதலீட்டு படங்கள் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணிருக்க மாட்டாங்க. நான் அது திரும்ப கேட்டேன், அந்த ஷாட் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்கேன், இது யார் அந்த ஐடியா கொடுத்தான்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் படம் பார்க்கும்போது. அடுத்தபடியாக காடுவெட்டி படத்தின் ஒளிப்பதிவாளர் புகழேந்தி அவர்களை பேச அழைக்கிறேன். அந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் ஆர்டி ராஜசேகர் சார் ஒர்க் பண்ணியிருந்தது. ஃபுல்லாக திருவண்ணாமலை அந்த இதில் பேஸில் நடந்துகிட்டு இருந்துச்சு. எல்லாமே பிளான் பண்ணி ஃபைட்டாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக பண்ணாங்க. தேங்க்ஸ். நன்றி, வணக்கம். நடிகர் முருகதாஸ் அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்த டைரக்டர் ஆறுமுகத்துக்கும், ப்ரொடியூசர் சுபாஷ் சந்திரனுக்கும், கேமராமேன் புகழுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். இந்த படம் பெரிய அளவில் ஹிட் ஆகும். எல்லா வல்ல முருகன் காடுவெட்டி படத்தின் கதாநாயகி விஷ்மியா அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் டு ஆல். ஐ அம் so happy to be a part of this bold and beautiful film. எனக்கு தமிழ் கொஞ்சம் தான் தெரியும். ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மன்னிப்பு கேட்குறேன். Thank you Solay Arumugan sir and producers, and thank you RK Suresh sir and everyone behind this film. Thank you so much. ஸ்டண்ட் மாஸ்டர் கண்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். காடுவெட்டி இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்க அனைவருக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் அது இல்லாமல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷனோட கதாநாயகர்கள் 2 பேரையும் பாதிக்க மேடையில் இருக்கு பெரியவர்கள் எல்லாம் சொல்ல முடியாது. அனைவரையும் பார்த்துவிட்டு இந்த படத்தில் நான் பணியாற்றியதில் மிக பெருமை எடுக்கிறது. சமீப காலங்களாக நம்ம தமிழ் திரைப்பட இண்டஸ்ட்ரி, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் நான் நிறைய லாங்குவேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நேற்று கூட 2 நாள் கூட பார்த்துட்டு வந்தேன். சில சொல்லப்படாத விஷயங்கள் இங்கே தான் நடக்குது. அது உதவி இயக்குனர் இருக்கும்போது அதை வரமாட்டேங்குது. ஒரு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நசுக்கிறாங்க, புதுக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது எதை சொல்ல வரும்னு தெரியல. பொதுவாக இந்த படத்தோட கதையை சகோதரர் சோலை ஆர்மோ அவர்கள், அவரும் 4 தயாரிப்பாளர்கள். முக்கியமாக அந்த 4 தயாரிப்பாளர்கள் மிக மிக நன்றி சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக தில்லு வேணும். அந்த தில்லுக்கு நாம் ரொம்ப அது இல்லாமல் அந்த காடுவெட்டி ஐயா காடுவெட்டியாக எடுத்துருக்காருல்ல, குறிப்பாக இந்த படத்தில் ஒரு முதல் இன்ட்ரோடக்ஷன் ஃபைட் கிடைக்கும்போது எனக்கு 3 நாள் டைலாக் சொன்னார் சோலை. அதுக்கு நான் நிறைய கட்சி சொன்னேன். பட் சூழ்நிலை எங்களுக்கு நிறைய மழைகள் வந்ததுனால மறுபடியும் பேஷ் பண்ணிக்கலாம் சார் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாளையும் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண முடியல, இல்லைன்னா இன்னும் இன்ட்ரோடக்ஷன் அது பேசிட்டாரு. அது இல்லாமல் இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும். எதுக்குன்னா அந்த படம் நாங்கள் ஷூட் பண்ணும்போது எல்லாமே எனக்கு தன்னுடைய ஒரு பெரிய உணர்வு வந்தது. ஏன்னா அந்த ஷூட்டிங் சார்ந்த மக்கள் அனைவரும் ஷூட்டிங் பார்க்க வரும்போது அந்த மஞ்சள் பணியில் ஐயா காடுவெட்டி முதலியோடைய எந்த ஒரு அரசியல்வாதியும் மதிக்க மாட்டாரு. நான் தன்னுடைய ராஜ்யம் என்று வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடன் அவர் வந்து இவ்வளவு பெரிய ஃபாலோஸ் இருக்காங்களா சொல்லும்போது எனக்கு இன்னும் அந்த படத்தை மிகமாக நல்ல வேலை செய்ய ஒரு ஆர்வம். ஏன்னா இந்த கதையில் எனக்கு அந்த கதையோட ஒவ்வொரு சிச்சுவேஷன் எனக்கு மிகப்பெரிய உத்தியம் கொடுத்துச்சு.
ஸோ இந்த படத்துக்கு இன்னும் பிரம்மாண்டமாக வேலை செய்ய சொல்லும்போது நானே கிளைமேக்ஸில் நிறைய விஷயங்கள் கொடுத்தேன். ஆனால் அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தயாரிப்பாளர் கொஞ்சம் லாஸ் தான் லாஸ் தானே உங்களுக்கு. ஏன்னா அவங்க பட்ஜெட்டாக எடுக்கிறாங்க, பட்டு கனவுகளோட பேச முடியல, கண்ட்ரோல் மீறி போயிட்டு இருக்கு, ரெயின் அப்படிலாம் இருக்குது. அதை எடுத்து எடிட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப 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 சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப ஹாப்பி. மறுபடியும் 2 நாள் பேக்ஸ் ஓகே. நம்ம சோலை மாரிமுத்தன் மேனேஜர் கூப்பிட்டார். அப்போ நான் கிடைக்க முடியாத சூழ்நிலை போச்சு. உதவியாளர் நம்பரில் வேணாம் வந்தால் நீங்கள் அதெல்லாம் நான் பிடிச்சிக்கலாம். ஸோ முக்கியமான இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். பொதுவாக இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா ராமஜென்ம பூமி ராமரை பிரதிஷ்டை பண்ணும்போது இந்த உலகத்தில் உள்ள அத்தனை இந்துக்களும் அன்று சாயங்காலம் அதாவது மாலை நேரத்தில் விளக்கேற்றுங்க சொன்னாங்க. சில பேர் மட்டும் 6 மணிக்கு விளக்கேற்ற விட்டால் நம்மளை தீவிரவாதி என்று சொன்னாங்க. இது முன்னாடி முதலீடாக இருக்கும்போது நான் சொல்லவே மாட்டேன், வளர்ந்தோட சொல்றேன். ஆனால் என் ராமனுடைய கலரையே என் ராமனுடைய கலர் வந்து நீளம். அந்த நீளத்தையே தன் தயாரிப்பு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எனது உயிரிலும் மேலான உத்தம தலைவர் ஐயா மாரிமுத்தர் இளையவேந்தர் அவர்களை வணங்கி, காடு வெட்டி இந்த திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவிற்கு இங்கே வருகின்றிருக்கக்கூடிய திரைப்படத்தை சார்ந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய கலைஞர் பெருமக்களே, அருமை மாப்பிள்ளை ஆர்.கே. சுரேஷ் அவர்களுடைய ரசிகர் பெருமக்களே, முக்கியமாக காடுவெட்டி பகுதியிலிருந்து இங்கே வருகின்ற இளைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலை பொழுதிலே என்னுடைய இதயம் நிறைந்த வணக்கத்தினை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். காடுவெட்டி உண்மையிலேயே இந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர் உண்மையிலே ஒரு காடுவெட்டி தான். மாப்பிள்ளை ஆர்.கே. சுரேஷை பற்றி நன்றாக அவரோடு பழகியவர்களுக்கு நல்லா தெரியும். வந்து எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருப்பாரு அப்படின்றது நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது சினிமாவில். தன்னுடைய திறமையை மட்டுமே முன்னிறுத்தி இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சினிமா துறையில மிகப்பெரிய சாதனையை அவர் சாதிச்சுட்டு இருக்காரு. அரசியலே சாதிச்சுட்டு இருக்காப்புல. எனவே காடுவெட்டி திரைப்படம் ஒரு வெற்றி படமாக வர வேண்டும் என்று சொல்லி இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் ஏ. அழகப்பன் அவர்களை காடுவெட்டி திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டுக்கு கதாநாயகன் அருமை தம்பி ஆர்.கே. சுரேஷ் அவருடைய ரசிகர்களையும் பொதுமக்களுக்கு அறியவர்களை வரவேற்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த படத்தை நான் எவ்வளோ படங்கள் எடுத்திருக்கிறேன், எவ்வளோ படங்கள் நடித்திருக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் மட்டும் டைரக்டர் சோலை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர் இந்த பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் பொது வாழ்க்கையில் அரசியலில் இருந்த காரணத்தினால் இப்போ கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம். அதனால் வந்து வேணாலும் நான் வந்து அந்த கேரக்டர் வந்து அவங்க வந்து இன்னும் வெளிப்படுத்தலை. தயாரிப்பாளர் நான் கூட கேட்டேன், இன்விடேஷனில் பார்த்த உடனே அது வந்து சஸ்பென்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் படம் பார்க்கல தான் அந்த கேரக்டரை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கேரக்டர் முக்கியமான கேரக்டரு. குருவுக்கு அப்பாவாக இருக்கிறேன்னா அப்படி பார்த்துக்குங்க. காடுவெட்டிக்கு குரு அப்பாவாக அப்போ அந்த கேரக்டர் என்னன்னு உங்களால் யூகிக்க முடியும். அதனால் இதில் வந்து இயக்குனரை தான் சுரேஷ் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணோம், நாங்கள்லாம் ஹெல்ப் பண்ணோம் ஆர்டிஸ்ட் எல்லாம். ஆனால் டைரக்டரை பொறுத்தவரை ரொம்ப, அதாவது நான் எவ்வளோ டைரக்டர்களை பார்த்துருக்கேன். ஆனால் இவ்வளோ உழைப்பு, அதாவது அந்த ஊரில் இந்த செஞ்சின்னு ஒரு கிராமத்தில் வந்து ஷூட் பண்ணோம்.
அந்த ஊரே ஜனங்களே வந்து அவ்வளோ தூரம், அதாவது இப்போ பெரிய ஒரு இடத்த வந்து காலையில் கிரவுண்டாக கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த ஊருக்காரங்க அப்படியே மறுநாள் காலையில் கிரவுண்டாக இருக்கும். அது அந்த மாதிரி வந்து அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவர் உழைச்சார். கேமராமேன் மாதிரி அது மாதிரி கேமரா வேணும். அவங்க உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது. அந்த உழைப்புக்கு கிடைந்த வெற்றி கிடைக்க வேண்டும். இது தாமதமானது. நான் கூட திரும்ப ஃபோன் பண்ணிட்டேன் மாரியப்பனை கேட்பேன். இல்லை சார் சென்சார் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகுது. அதனால் அது சில படங்கள் தாமதமாக 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கூட 4 வருஷம் கழிச்சு கூட ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகி பெரிய பெரிய படங்கள் எல்லாம் பிரிவுக்கு தள்ளியிருக்கு. அது மாதிரி இந்த படம் ஏன் தாமதமானது என்பதை குறிப்பிடுவதை விட அதனுடைய வெற்றியை தான் நம்ம குறிப்பிட வேண்டும். இதற்காக ஒத்துழைத்த தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க வந்து என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க ஒழிய எது என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உள்ள தயாரிப்பாளர்கள் மிக அருமையாக படம். நான் படம் பார்த்ததான் டப்பிங்கில் பார்த்தது தான், டப்பிங் கிளாஸில் பார்த்தது தான். மிக அருமையாக தம்பியார் சுரேஷ் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்குது. நாங்களாம் நிறையா கேரக்டர் எல்லாம் வந்து முதலமைச்சர்னா நீ ஆக்ட் பண்ண நான் அஜித் படத்தில் வந்து எல்லா படத்துலேயும் அந்த மாதிரி கேரக்டர் தான் பண்ணுவேன். எந்த வித என்னுடைய காஸ்டியூம்ஸில் கூட எதுவுமே மாற்றம் பண்ண மாட்டேன். இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும்னு சொல்லி இயக்குனர் சுரேஷன் கேட்டுக்கிட்டதுனால ஒரு சின்ன மாற்றம் என்னுடைய காஸ்டியூமில் மாற்றிருக்கேன். இது வரைக்கும் நான் இந்த படமும் ஒரு 20-25 படம் ஈஸ்வருக்கு அப்புறம் பண்ணியிருக்கேன். இதுதான் 40 படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். என் பையன் 15-20 படம் டைம் பண்ணியிருக்காரு. ஆனால் அது எல்லாத்துலேயும் நான் வந்து மாற்ற மாட்டேன். யாரையும் நான் இப்படி வருவேன் இப்படி போவேன். இந்த அஜித் படமாக இருந்தால் கூட அப்படி தான் வருவேன் போவேன். இந்த படத்தில் வந்து நானே ஒரு வித்தியாசமாக என்னுடைய காஸ்டியூமில் மாற்றியிருக்கேன். அது நீங்கள் படம் பார்க்கலே தெரியும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா உழைப்பு அந்த மாதிரி உழைச்சிருக்காங்க. இந்த உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கணும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இயக்குனரையும் ஒளிப்பதிவாளர்களையும் இந்த படத்துக்காக உழைத்த ப்ரொடக்ஷன் நிர்வாகிகளையும் தம்பி சுரேஷ் அவர்களையும் மற்றும் நடிகர்களை நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. முக்கியமான ஆளுங்களாம் எனக்கு தெரியாது. நான் வந்து டப்பிங் பண்ணி என் கேரக்டர் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். ஆனால் என்னென்னு கதையை கேட்டிருக்கேன். அருமையான சப்ஜெக்டு. இந்த நேரத்துக்கு இப்போதைக்கு வர வேண்டிய படம். அது வந்து யாருக்கு ப்ளஸ் ஆகும் யாருக்கு மைனஸ் ஆகும்னு தெரியல. ஆனால் வெற்றி அடையும் படம் எல்லாரும் நல்லபடியாக பார்ப்பாங்க. அதனால் வெற்றி அடைய வேண்டும் என்று நானும் விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதில் ஒரே ஒரு ஆளை விட்ட முக்கியமான ஆளை மியூசிக் ரீகார்டிங் பண்ணிவிட்டு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்பா நான் வந்து எனக்கு ரொம்ப அவங்க அப்பா நிறையா படம் பண்ணியிருக்காரு, அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் பண்ணி ஒரு கோயிலில் பார்க்கையில் இந்த மாதிரி இப்போ தான் குரு ரீகார்டிங் முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது படம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்க அப்பாவும் சரி இவரும் சரி ஓப்பனாக பேசுவாங்க. மியூசிக் இசையமைப்பாளர்கள் நல்லா. இந்த தருணத்துல ஒரு முக்கியமான கெஸ்ட் நம்மளோட இணைய இருக்காங்க. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, கிராமிய படங்கள் எத்தனையோ வந்தாலும் அதற்கு என்றும் எஜமானா இருப்பது இவர் படங்கள். மண் சார்ந்த படங்களை எடுத்து ரசிகர்களின் மனங்களை வென்ற இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை அன்புடன் அறிவிப்பாளர் கே. மகேந்திரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். சினிமாவில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தயாரிப்பாளர் வந்து முதல்ல கதையை கேட்டுட்டு தான் படத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனால் நாங்கள் படம் முடித்து படத்தை பார்க்குற வரைக்கும் கதையும் கேட்கல. எங்கள் இயக்குனர் எங்களுக்கு கதையை சொல்லலை. எங்கள் நண்பர் வட்டத்தில் முருகன் ஒருத்தரோட ஃபேஸ்புக்கில் அறிமுகமாகி எங்கள் இயக்குனர் ஒருத்தர் கேட்டாருங்க, இந்த மாதிரி நாங்கள் படம் எடுத்துருக்குறோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரி வாங்க ஒசுருக்குன்னு சொல்லி
அவர் என் இயக்குனர் சோலை ஆறுமுகம், சுபாஷ், மாரியப்பன் சார் 3 பேர் ஒசூர் வந்தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, முதல்ல ஓசூரில் இருக்கிற ஓசூர் பெங்களூர் இருக்கிற பெரிய பெரிய பிள்ளைங்கிட்ட கூப்பிட்டு போனாங்க படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் யாரும் சப்போர்ட் பண்ணல. அப்புறம் எங்கள் டீமில் இருக்கிற இன்னொரு மகேந்திரன், அவர் தயாரிப்பார் தான், அவர் என்ன பண்ணாருங்க, மற்றவங்க செய்யலாம் பரவாயில்ல நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணோம், அவங்க கிட்ட பட்ஜெட் கேட்டோம். முதல்ல ஒரு பட்ஜெட் கொடுத்தாங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம். மறுபடியும் ஒரு பட்ஜெட் கேட்டாங்க, மறுபடியும் நாங்கள் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தோம். முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு பட்ஜெட் கேட்டாங்க, அப்பவும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி அவங்க சைடுங்க, அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், சுபாஷோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தும் சப்போர்ட் பண்ணி படத்தை முடிச்சாங்க. படத்தை முடிச்சதுமே அப்பா படத்தை முடிச்சுட்டான்னு சொல்லிட்டு சென்சாருக்கு அனுப்புனாங்க. சென்சாருக்கு அனுப்புனா அங்கே மறுபடியும் பிரச்சனை, ஏகப்பட்ட கட்டுங்க, டைட்டிலுக்கே முதல் கட்டு. அப்புறம் நம்ம கிராமத்தில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து ஐயா பெரியவரேன்னு சொல்லி மரியாதை பேசும், அந்த வார்த்தையில் இருக்கக்கூடாது, மாவீரங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏகப்பட்ட 31 கட்டு கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் இயக்குனரும் சுபாஷும் சென்சார் போர்ட் போயிட்டு அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து எதுக்காக செஞ்சுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்து பாதி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, மீதியை மறுத்துட்டாங்க. ஸோ அதையெல்லாம் நாங்கள் மாற்றி மறுபடியும் படத்தை முடிச்சு வெளியில் வந்தாங்க. சென்சார் வாங்குற நேரத்தில் கோர்ட்டில் ஒரு வழக்குங்க, எதுக்கு போட்டாங்கன்னு தெரியல வழக்கு. மறுபடியும் கோர்ட்டு படியேறி 6-7 மாசமா போராடி வாதாடி ஜெயிச்சு இந்த இசை விழாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தபடியாக இசையமைப்பாளர் வணக்கம் தமிழா சாதிக் அவர்களை பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். சாங்ஸ் கேட்டிங்களா, எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சு? இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் வந்து 2 பேர். ஒன்று வந்து மோகன்ஜி அண்ணா, இன்னொன்று ஆர்கே சுரேஷ் அண்ணா. அவங்க 2 பேருக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காடுவெட்டின்ற படம் பண்ண காரணம் வந்து திரௌபதி தான். ஸோ அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னும் போது என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் பண்ணி என்னால் என்னென்ன எஃபர்ட் பண்ண முடியுமோ ஃபுல்லாக நான் சாங்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக காடுவெட்டியோட பாட்டு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல வந்து நான் இன்னொருத்தருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஸோ இந்த சோலை ஆர்வம் எங்களுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதுக்காக அந்த நேரத்தில் நான் அவர்கிட்ட மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். ஒரு படத்தில் வந்து இப்போ யாரும் பெருசாக சாங்ஸே வைக்கிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல 7 பாட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு பெரிய நன்றி நான் நான் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இன்னொரு காரணம் எங்கள் அப்பா அம்மா. ஸோ அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்க இங்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஆறு தட்டி சொல்லு காடுவெட்டி பேரா அப்படின்னு அந்த பாட்டை கேட்ட உடனே ஆர்கே சுரேஷ் சார் இந்த படத்தை எனக்கு சம்பளமே வேணாம், நான் ஃப்ரீயா பண்ணி தரேன் அப்படின்ட்டாரு. இதை விட ஒரு மரியாதை கொடுக்க முடியாது. ஒரு பையனா இந்த இடத்துல வளர்ந்து நிற்கிறேன்னா அதுக்கு முழு காரணம் அவங்க. இன்னொரு காரணம் என்னோட மனைவி ஆயிஷா அப்படின்றவங்க. ஸோ அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. நிஜமா என்ன பேசுறதுன்னு தெரியல, நிறைய பேசணும்னு நினைச்சேன், பேச்சே வரல இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த படத்துல வீரபரம்படான்ற ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அதுவும் வந்து அந்த பாட்டையும் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பாட்டில் வந்து என்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் என்னோட நண்பர்களோட உழைப்பும் இருக்குது. ஸோ லிரிக்ஸ் எழுதுகிற நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் நிறைய பெரிய பெரிய ஜாமவான்கள் இருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி எனக்கு பேச்சே வரல. நான் நிறைய பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சேன், என்னால் சொல்ல முடியல. நான் யாரையா விட்டுருந்தா நான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து என்னுடைய நிறைய படங்கள் வரும். இந்த காடுவெட்டி படத்து மூலமாக நான் இன்னொரு முயற்சியும் நான் பண்ணியிருக்கேன். இப்போ ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ற ஒரு படத்தை நான் இப்போ இயக்கியிருக்கேன். நான்
அந்த படத்தில் வந்து 5 பிக் பாஸ் பிரபலங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அதுலேயும் சாங்ஸ் நல்லாயிருக்கும். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுவேன். நன்றி. அடுத்தபடியாக திரு மூர்த்தி தேவி அவர்களை பேசுகிறார். அனைவருக்கும் வணக்கம். வட மாவட்டத்தில் உள்ள வீரத்துக்கு வித்தான அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி இந்த திரைக்காவியம் என்னுடைய இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கும் தென்னாட்டின் எங்களது செல்ல பிள்ளை என்னுடைய அன்பு பங்காளி ஆர்கே சுரேஷ் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய அந்த கஷ்டத்தை நான் சொல்லணும். இந்த தயாரிப்பாளர்கள் என்பது அந்த தேரை இழுத்துட்டு போகக்கூடிய அவங்க தான் எல்லாமே. ஏனென்று சொன்னால் நான் ஒரு படம் தயாரித்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட ஒரு ஆள் சொன்னாங்க, ஒரு கல்யாணம் முடிக்கிற மாதிரி இல்லை 10 கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு வருது. அந்த அடிப்படையில் நாங்களும் கங்கை கொண்டான் என்ற திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன் அவர்கள் கதாநாயகனாக கங்கை கொண்டான் என்ற படம் மே மாதத்தில் வெளிவருது. நான் தான் அதனுடைய தயாரிப்பாளர் சேதுராமன். படத்தினுடைய டைரக்டர் உட்காந்துருக்காரு, பாவமாக பார்த்துட்டு இருக்காரு. இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா நம்மளும் அவ்வளோ கஷ்டப்படுவோம்பான்னு. அந்த அடிப்படையில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக எங்களுடைய முக்குளத்தூர் சமூகத்தில் செல்ல பிள்ளையாக ஆர்கே சுரேஷ் தேவர் அவர்கள் படம் வந்துட்டு இருக்காரு. அவரை இந்த காடு வெட்டி குடும்பத்தில் நடிக்க வைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தென் மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு இந்த படம் திரு கோடம்பாக்கம் ஸ்ரீ அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறேன். காடுவெட்டி படத்தின் தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் மற்றும் அந்த படத்துக்காக உழைச்ச அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆறுயிர் நண்பர் சுரேஷ் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிக்கல, அவருடைய உணர்வுகளை அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்கார். வேற ஒன்றும் அகில இந்திய இந்து மகாசபாவில் 5.5 லட்சம் பேர் இளைஞர்கள் என் கூட இருக்காங்க. நிச்சயமா அந்த 5.5 லட்சம் பேரும் இந்த படத்தை பார்ப்பாங்க. ஏன்னா நான் கூட என்னோட செல்போன்ல ஒரு பேர்ல சூப்பர் ஸ்டார்னு போட்டு வச்சிருக்கேன். ஆமா, சுரேஷ் சூப்பர் ஸ்டார் தான் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த படத்தோட நான் போட்டு வச்சது தப்பான எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ அங்க இருந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே போட்டது உண்மைன்னு தெரிஞ்சிச்சு. உண்மையிலே வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாராக இவர் வருவார், அது எந்த மாற்றமும் இல்லை. அதுக்காக நாங்கள் எல்லாருமே ஒரு பின்னாடி இருப்போம் என்பதை சொல்லிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அடுத்தபடியாக இயக்குனர் நந்து அவர்களை பேசுகிறேன். காடுவெட்டி இசை வெளியீட்டாளர்களுக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். காடுவெட்டி அப்படின்னு சொன்னாவே அந்த சவுண்டுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வைப்ரேஷனை இந்த ட்ரைலரில் பார்த்தேன். உண்மையாலுமே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சோலை வந்து பெருமையாக இருக்கு என்னோட உதவியாளன்னு சொல்லிக்கிறதுக்கு. அவனுடைய உழைப்பு வந்து அது சொல்ல முடியாது. உண்மையாலுமே சினிமாக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுன்னு சொல்லலாம். சோலை கண்டிப்பா ஒன்று சொல்றேன், தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத இயக்குனர்ல சோலை ஆர்வமும் ஒருத்தர். சொல்லி மற்றதால சொல்ல உணர்வுபூர்வமாக சொல்றேன், இது உண்மை. கண்டிப்பா வருவார். காடுவெட்டி திரைப்படத்தில் உழைத்த அத்தனை நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காடுவெட்டி படம் மிகப்பெரிய வெற்றி, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக திரு கணேஷ் அவர்களை பேசுகிறேன். தெய்வீக திருமகன் தேவர் திருமகனாரை வணங்கி
காலி வெற்றின்னு சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்துடைய உடம்புலையும் இன்னைக்கு வீர ஏறும். அவர்களுடைய பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. உண்மைக்கே நான் உலகத்தில் பிறந்தது எத்தனை பேரை பார்த்துருக்கேன், எத்தனை பேரை பழகிருக்கேன். ஒரு உன்னதமான மனிதன் சொன்னா அருமை எண்ணம் தெய்வீகமாக எனக்கு இருக்கக்கூடிய காலி வெற்றியாளர்கள் மட்டும். சொன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் தலைவர் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா சமுதாய மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நல்ல தலைவர் காலி வெற்றியார். அந்த காலி வெற்றியாருடைய பேரை இன்னைக்கு மாற்ற சூழ்நிலைக்கு நடிச்சிருக்காருன்னு சொன்னா உண்மைக்கு இந்த கதாபாத்திரத்தில் உண்மையாக காலி வெற்றியாகவே இன்னைக்கு வாழ்ந்துருக்காரு. பார்க்கும்போது பார்த்தோம், அதாவது அந்த நடை, அந்த ஃபைட் சீனு எல்லாமே அந்த காலி வெற்றியாளருக்கு எப்படி அந்த வீரம் இருந்துச்சோ அதே வீரம் அதே போல அன்னைக்கு மோகன்ஜியை சொல்லணும். ஏன் சொல்லணும்னா சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை தைரியமா ஒரு சினிமா துறையில் இன்னைக்கு எடுத்து காமிச்சு இனிமே இந்த சமுதாயத்துடைய பெண்கள் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நடக்கணும். இந்த காலி வெற்றி படம் தமிழகத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்க வேண்டும் என்று நான் தினமும் தெய்வமாக வழங்கிக் கொண்டிருக்க தேவ திருநாளை வணங்கி பேச நன்றி. அடுத்தபடியாக தயாரிப்பாளர் சுபாஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் ஆர்கே சுரேஷ் உள்ளிட்ட சான்றோர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவித்துக் இந்த திரைப்படம் உருவாகுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த அனைத்து என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், அனைவருக்கும் வருமான நன்றி தெரிவித்துள்ளேன். நானும் தம்பி சோலையாகவும் கடந்த 6 ஆண்டுகளாக நண்பர்களாக இருக்கின்றோம். இந்த திரைப்படம் 6 வருடத்துக்கு முன்பு வேறொரு கதை, வேறொரு பெயர், 4 வருடத்துக்கு முன்புதான் அடுத்த வேறு கதை தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு இயக்குநராக நிச்சயம் வருவார். எங்களுக்கெல்லாம் இந்த திரைப்படம் உருவாவதற்கு மிக முக்கியமான ஒரு தூண்டுகோல் அண்ணன் மோகன்ஜி அவர்கள். அவர் தான் ஒரு தைரியம், சினிமாவுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தது மோகன்ஜி அவர்கள் தான். அவருக்கு நன்றி சொல்வதை என்ன சொல்கிறது தெரியல. அப்புறம் இந்த படத்தில் என்னுடைய மேனேஜர் மாரியப்பன் அவர்கள் எங்களோட கடைசி வரைக்கும் இன்னமும் இந்த ஷூட்டிங்கோட கடைசி நாளில் வரைக்கும் அவருடைய ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய கால் உடைஞ்சிருச்சு. இன்னி வரைக்கும் ஒரு சம்பளம் தரல, சம்பளமும் கேட்கல. அவருக்கு என்னுடைய இளைஞர் இந்த படத்துக்கு என்னுடைய முதல் எங்கெல்லாம் காசுலாம் இல்லை, நான் ப்ரொடியூசர்லாம் இல்லை. நிறைய தம்பிங்க உதவி நல்லா இருக்காங்க. தம்பி முருகன், சந்தோஷ், குட்டி எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய மிக சிறந்த பாடல்கள் மிக முக்கியமான வணக்கம் தங்க சாதிக்கும். தம்பி சொன்னது போல 7 பாட்டெலாம் இப்போலாம் எந்த படத்துலையும் வரதில்லை. இதில் ஒரு 2 பாட்டு தான் காமிச்சோம். 7 பாட்டு 7 ஜானர். மிக முக்கியமான ஒரு பாடல், எல்லா பாடல்களுமே நல்ல தம்பி வணக்கம் செய்தார் தமிழர் சாதிக்கிறவர்கள். நாங்கள் நன்றி வணக்கத்தை தெரிவிக்கின்றோம். இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு மிக முக்கியமான பேக்கப் ஆனால் ஸ்ரீகாந்த் வேற ஒரு கட்டத்துக்கு கொண்டு போயிட்டார். அதனால் இந்த நேரத்தில் அனைவருக்கும் குணமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக
மாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் உங்களுக்கும் எனக்கும் இருக்கின்றது. பாடல்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் குடும்பத்தாருக்கும் அம்மா மனைவி எல்லோருக்குமே என்னுடைய பேரை சுற்றி கேமரா இதற்கு என்னுடைய நண்பன் கோயிந்தியாவுக்கும் முகமது இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை டெக்னீஷியன்ஸ் நடிகர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொண்டு தம்பி சோலை ஆர்வத்துக்கு படம் ரிலீஸ் பற்றி நாளே திருமணம் செஞ்சு அம்மாவோட தான் ஒன்று நீங்களாம் பாருங்க. நன்றி. காடுவெட்டி படத்தோட டீமை வாழ்த்து வந்திருக்கக்கூடிய திரு வில்லியம்சன் அவர்கள் தற்போது அங்கோடு மேடைகள் ஸ்டண்ட் மாஸ்டர் ஜாகுவார் தங்கம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். அடுத்தபடியாக இயக்குனர் பேரரசு அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார். அப்புறம் தென்றல் அனுப்பியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். காடுவெட்டி பிரம்மாண்ட இசையில் கேட்டுக்கலாம். ஆக்சுவலி கமலாத்தட்டில் வந்து இசையில் படத்தை பயப்படுவாங்க. அதிக கூட்டம் வராது, கொஞ்சம் பயந்து தான் போடுவாங்க. சில எஸ்டி வீட்டில் பார்த்துருக்கேன், கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஏன்டா இங்கேண்டா போட்டாங்க கூட்டம் வரலையே அப்புறம் நினச்சிங்களா? அப்படி நினச்சா வந்தேன். இங்கே பார்த்தா 5-6 மடங்கு இருக்கு வெறும் கூட்டம். ஆனால் இது வந்து பிரம்மாண்ட இசை வெளியிட்டுலாம். தளபதி படம் சூப்பர் ஸ்டார் படம் கூட்டம் வேற ஆடு ஓட்டிக்க கொடுக்குறா. ரசிகர் கூட்டம் இந்த படத்தின் இயக்குனர் சோலை ஆறுமுகம். ஒரு வகையில் என்னோட வெளிவந்தூர் நினைக்கிறேன், என்னோட வாசி தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட அசிஸ்டண்ட்டு நந்து அவர்கள் படம் இயக்குனர் வந்து அவரோட சிஷியர் தான் சோலை ஆறுமுகம். அதோட என்னோட சிஷியர் வேற காப்பாற்றாங்க. ரொம்ப கவர்மெண்ட் நாள் டைட்டில் கார்டு வச்சுட்டு இவர் சோலைன்னு வச்சுட்டாரு. யூடியூப் பண்ணுறாங்க கார்டு வெட்டி இவர் சோலை ஆரம்பிக்கும். நடிகர் பிரசாந்தோட அப்பா தியாகராஜ் அவர் ஆரம்ப காலத்தில் வெளிநாட்டில் நடிச்சிட்டு இருந்தார். மணியூர் மம்பட்டியான்னு ஒரு படம் மிகப்பெரிய அவர் கதை நடித்தார். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் மிகப்பெரிய கதை. அதுக்கப்புறம் நெப்போலியன் நம்ம அண்ணன் ஆர்கே சுரேஷ் அதுக்கு எப்படி ஒன்று நடிச்சிருந்தாரு. இப்போ காடுவெட்டியில் கதாநாயகன் எப்படி மனித மண்டலுக்கு அப்புறம் தியாகம் பிரிகிறவோ சீவகர் பாண்டிக்கு அப்புறம் எப்படி நெப்போலியன் பிரிகிறதோ இந்த காடுவெட்டிக்கு அப்புறம் மிகப்பெரிய என்னை பற்றி இந்த மாதிரி ஆட்கள் தான் மார்க்கெட்டுக்குள்ள ஹீரோ வரணும். அப்படி வரும்போது தான் இந்த மாதிரி கதைகள் வரும். இந்த வியாபாரத்துக்காகவே ஹீரோ இருந்தாங்கன்னா அது கமர்ஷியலாக வெட்டு குத்து துப்பாக்கி சூடு இப்படி தான் போயிட்டு இருக்கும். யார் இன்னொரு கூட படம் எடுக்கிறது? யார் சமுதாயத்துக்கு யார் படம் எடுக்கிறது? இந்த மாதிரி கதையை யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்போ இந்த மாதிரி கதையை ஒத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா நம்ம ஆர்டிஸ்ட் தான் ஒத்துக்க முடியும். இந்த மாதிரி படங்கள் இந்த காடு வெட்டி வெற்றி அடைய வேண்டும், வெற்றி அடைஞ்சாக வேண்டும். அப்போதான் ஒரு சமுதாய ஒரு சீர்திருத்தமான படம், சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம், ஆர்கெஸ்ட்ரஸ் மாதிரி ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு வெற்றி வேணும். இதில் வந்தால் தான் தமிழ் தேவைப்படுதா. நிறைய காலத்தில் பார்த்துருக்கோம். நான் படம் பார்க்கல, ஆனால் ட்ரெய்லரும்
சாங் பார்த்துட்டு ஈர்க்க முடியும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சூப்பர் ஹாட் சாங் கிடச்சிருக்கோம். நான் டங்கிள் ஏசிடி உனக்கு சூப்பர் பேசிடி பக்கம் டங்கு பேசிடி. இங்கே நிறையா பேர் டங்கு பேசுறதுனால தான் நிறைய பேர் ஆடிருக்காங்க. இந்த டங்கு பீஸ்லாம் ஆர்வம் வச்சுக்கல அவனே ஸ்ரீகாந்தாவா எல்லா படத்தையும் ஹிட்டுக்கு அவர் காரணம். ஒரு சாங் விவசாயம் பார்த்துட்டு அவருக்கு கேட்டு வரி அவர் தான் என்னத்தை சொல்வேன் பழனியில் இந்த படம் ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம். அதே மாதிரி இந்த படம் ஹிட்டுக்கு மிக காரணம். ரொம்ப ரொம்ப தன்மையான ரொம்ப ஒரு எந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு தன்மை நன்றி உணர்வுனா உள்ள ஒரு மியூசிக் டைரக்டர். என் படத்துக்கு அந்த அளவுக்கு தரோம். அதை விட அதிகமாக பண்ணியிருக்கீங்க. நம்ம புறாமை வச்சுக்கிட்டு போடல. நம்ம வந்து இங்கிலீஷ் டபிள்ஸ்லாம் வரலையே முடியாது. அவங்க அப்பாவோட அந்த கானா சாங் சாயல் இருக்கு. உண்மையில சாங் ரொம்ப ரசித்தேன். அதே சில சாங் தான் முடியும் போது ஏன்டா முடிஞ்சுன்னு தோணும். அந்த சாங் முடியும் போது அதுக்கு முடிஞ்சிச்சு அப்போ தோணுச்சு. அப்போ ஹிட்டு சார். சரி மேட்ரு போடுவோம். இப்போதான் டைப் முடிஞ்சிருக்கு சார். நிறைய காதல் படங்கள் தமிழ் திரையில் வந்திருக்கு. அப்போ தேவதாஸ், வசந்த மாளிகை, வாழ்வே மாயம், பயணங்கள் முடிகிறது, ஒரு விடுதலை ராகம், இளைஞர்கள், சமீபத்தில் விஜய் சேதுபதி நடித்த 96. இது காதல் காலத்தில் இருக்கும். காதலன் காதலிக்கு மனசு பொறி இருப்போம். அந்த காதலி வந்து காதலோட மனசு பொறி இருப்போம். அவங்களுக்கு ஜாதி மதம் அதில் எதுவுமே இருக்காது. லவ் மட்டும் இருக்கும். மனசு மட்டும் இருக்கும். இதயத்துக்கு பரிமாறிக்கணும். வேறு எதுவுமே இருக்காது. இது வரைக்கும் அந்த காதல் அப்படித்தான் மக்கள் லவ் ஸ்டோரி பார்ப்பாங்க. லவ் பண்ணுறவங்க 10 தடவை பார்ப்பான். அது மாதிரி லவ் பண்ணி நினைக்கிறவன் அவன் 5 தடவை பார்ப்பான். இதுக்கு கொடுத்தா அந்த லவ் ஸ்டோரியில் வந்துருக்கு. நான் அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இது அந்த வகையான லவ் இல்லைன்னு தெரிஞ்சு வச்சேன். இது வேற ரூட் தெரிஞ்சு. நம்ம சோழாமுகம் எங்கேயோ ரூட்டுக்கு வராரு, சமுதாயத்துக்கு நல்ல விஷயம் சொல்ல வராரு. என்னை பற்றி நான் சுருக்கமாக புரிஞ்சுக்கிட்டது இது ஒரு காதல் விழிப்புணர்வு படம். அப்போல்லாம் லவ் ஸ்டோரி லவ் படத்துக்கு போடுவாங்கன்னா இது காதலர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம் போடுவாங்க. இது பெற்றோர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய படம். அது ட்ரெயிலர் பார்த்து 3 கிளாஸ் பேசிக்கிட்டேன். ட்ரெயிலருக்கு எப்படின்னா படம் பார்த்து 2 கிளாஸ் பேசியிருக்கேன். ஏன்னா இப்போ காதல் வேற மாதிரி இருக்கு. எல்லாரும் சிலர் ஜாதி மதம் மொழி ஏழை பணக்காரன் இது எதுவுமே இல்லாமல் லவ் போட்டாங்க. இதை பார்க்கணும். அதுதான் அங்கே புரிஞ்சுமான லவ். அதான் தீர்க்கமான லவ். எங்கே இந்த ஜாதி பொண்ணத்தான் லவ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சொத்து இருக்குது இது இருக்குன்னு பார்த்து லவ் பண்ணால் அது புரிஞ்சுன்றது சாப்பிடும். அதை அடையாளம் பண்ணணும். ஒரு பொண்ணுகிட்ட மனசை பறிகொடுத்து லவ் பண்ணணும். கண்டதும் காதல் அது லவ். ஒரு பொண்ணை ஒருத்தன் ஏமாற்றி லவ்ங்கிற பேரில் ஏமாற்றி அவளை லவ் பண்ணான்னா அவனை விட கொடூரமானவன் ஒரு மிருகம் யாருமே இல்லை. அங்கே தான் அவங்க ஏரியா பெண்கள் இங்கே ஏமாந்து போகிறாங்க. அதனால சொன்னேன் இது வந்து ஒரு காதல் விழிப்புணர்வு படம். பெண்களெல்லாம் பார்க்க வேண்டிய படம். இங்கே தான் சமயத்தில் மோகன்ஜி அந்த குறிச்சி யாரும் கையாடுங்க. நாம என்ன சொல்றோம், யாருமே லவ் பண்ணக்கூடாது சொன்னதான் சார் தப்பு. யாரும் லவ் பண்ணக்கூடாது. லவ் பண்ணுறது ஒரு தவறான விஷயம். அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாமல் சமூகத்தில் லவ் பண்ணணும் இதெல்லாம் சொன்னால் தான் நம்ம கொஞ்சம் பலமில்லைன்னு அர்த்தம். நம்ம அப்படி சொல்லையே. ஜாதி பார்க்காம லவ் பண்ணுற ராஸ்கலுக்கு வரணும். ஜாதி பார்க்காத, மதத்தை பார்க்காத. ஒரு லவ்வில் ஒரு அன்பு தான் இருக்கணும். வேறு எதுவுமே இருக்கக்கூடாது.
புரிய வச்சு லவ் பண்ணுறது வீணா அது தூண்டில் போட்டு பிடிக்கிறதுக்கு காதல். இதில் நிறைய பெண்கள் வந்து ஒரு காதலை ஃபுல்லாக லவ் பண்ணி அப்பா அம்மாலாம் தூக்கி போட்டு லவ்வில் போயிடுறாங்க. அது தப்பு சொல்ல, அவங்க கரெக்டாக தான் ஓகே. அந்த காதல் கரெக்டாக நல்லா இருந்தால் உண்மையான லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்னா பிரச்சனை இல்லை. மாவனை நீ இந்த பொண்ணை ஏமாத்திருந்தேன்னா தப்பு. அதை சொல்கிறது தான் இந்த காடு வெட்டி. இது காடு வெட்டிலேருந்து பலர் வெட்டிடும். பலர் என்னென்ன பலரோட அந்த கெட்ட எண்ணங்களை வெட்டி போட்டோம். சோலை ஆரம்பம் நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் ஆள் சொன்னாங்க தென் மாவட்டத்தில் வெட்டியடை கொண்டு இது தமிழ்நாட்டுக்கும் வெட்டியடையும் சார். தென் மாவட்டம் வளர்ந்தாங்க. எல்லா மாவட்டமும் பொதுவான படம் எல்லா வெட்டியடை. இன்னொன்று நான் வந்து இந்த பெண்கள் லவ் பண்ணுற பெண்கள் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நிறைய பேர் பெண் முன்னிட்டாங்க, ஆணுக்கு நிகர் பெண் பெண்ணீர் மேலாம் விட்டுட்டோம். நிறைய பொய் சார், எல்லாம் பொய். இங்கே சில இடங்களில் இந்த தமிழ் திரைப்படங்களே நீங்கள் பெண்களை யாராவது அவமானப்படுத்துறாங்க. ஒரு அரசியல் விட ஒரு அரசியல்வாதியே சொல்கிறாங்க நாங்கள் பெண்ணுங்களுக்கு போராடுறோம், பெண்ணுக்கு சமூகம் கொடுத்துன்னு சொல்கிற அரசியல்வாதியில் இந்த தமிழ் படத்தில் நடிகைகளை பார்த்தா ஐட்டங்கிறாங்க. அப்புறம் எப்படி வந்து அவர் சொல்லிட்டார் ஓகே, நம்ம சினிமாவில் யாரும் கண்டன் தெரிவிச்சார். திரையுலகில் ஒரு பெண்ணுக்கு அவமானம்னா முதல் எல்லாருமே பொறுப்பு போடும், கண்டன் தெரியும். அதான் சார் ஒற்றுமை. இப்போ எங்கேயோ எம்எல்ஏலாம் தண்ணி அடித்து கூத்தடிச்சாங்க, எல்லாம் தெரிஞ்சது தான். அது பெருசாக மக்கள் படலை, இந்தியாவுக்கு பெருசாக படலை. அங்கே ஒரு நடிகை போயிட்டு வந்தாங்கன்னா அதுதான் பெருசாக போச்சா போகலையா இவ்வளோ வாங்கிச்சா வாங்கலையா கேட்டுட்டு வரும். மக்கள் பிரதிநிதி, மக்கள் ஓட்டு போட்டு சட்டத்துக்கு அனுப்பியிருக்காங்க, கோட்டைக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க குடிச்சிட்டு கூத்தல் அடிச்சு கும்மல் அடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அது படலை. யோசிங்க, யாரை கேட்டுமா ஏன்டா கும்மல் அடிச்சிய, தொகுதி வராம இங்கே வர்றது அடைஞ்சிருந்திய, மக்கள் வரி பணம் தான் நீங்கள் கொள்ளிச்ச பணம், இந்த படம் எப்படி வந்துச்சு? இதை கேட்குற பக்கம் இல்லை. யாரும் சொல்லிட்டாரோ ஒரு அரசியல் நடிகையை போட்டு வந்துட்டு அது போனது உண்மையா நிஜமா எவ்வளோ பணம் இதில் ஆர்வம் காட்டுறோம். அப்போ என்ன பண்ண ஒரு பொண்ணு ஆகணும்னா அதுக்கு விக்கெட் கொடுத்துரும். திருப்பி கேட்கணும், அவங்க போனாங்களா போனாங்க பிரச்சனை இல்லை, நீ ஏன் கூத்தடிச்ச, நீ ஏன் இங்கே தெரிஞ்சு ஆட்டம் போட்ட, திருப்பி கேட்கணும் சார். வழக்கு போட்டாங்க. மக்கள் பிரதி தானாங்க, மக்கள் பிரதியே எந்த அடிப்படை மக்கள் கேள்வி கேட்கலாம். அதனால இந்த மாதிரி படங்கள் எப்படி ஒரு காதல் வயப்புற பொண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படமோ அதே மாதிரி எந்த ஒரு நடிகையாக இருக்கட்டும், சாதாரண விவசாய பொண்ணாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். யார் ஈஸி யாரும் அசிங்கப்படுத்தக்கூடாத ஒரு சூழ்நிலை வேணும். காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இயக்குனர் நிறைய படங்கள் உடனே படம் கமிட் ஆகி நீங்கள் டக்குன்னு வேறு மாதிரி மாறிடாம இதே மாதிரி மக்கள் கருத்து படமாக இருக்குது. இந்த திருப்பி ஞாபகம் எடுத்து இதே மாதிரி படத்தை தொடர்ந்து எடுக்கணும். இந்த தீர்ப்பு எனக்கு வந்து நிச்சயமாக. அடுத்தபடியாக இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேசுகிறார். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயிக்கிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸுக்கு இந்த அரங்கமே அதிர மாதிரி நல்லா கிளாப் பண்ணுங்க. ஏன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக போது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். கண்டிப்பா கஷ்டப்படுறது நல்ல விஷயம் தான். அதுக்கான வெற்றி இன்னும் கொஞ்ச நாள் வரப்போகுது. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க படம் எடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு பணம் வரப்போகுது. ஸோ ப்ரொடியூசர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப இந்த நல்ல படம் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன். இந்த படத்துல வந்து நானே வந்து ஷாக் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர் கானா சாங் இருக்கு. சன் டிவி வணக்கம் தமிழ் சாதிக் சார் வாங்க. அவர் தான் வந்து இந்த பாட்டுக்கு மியூசிக் 2 சாங் நம்ம கேட்டோம், சூப்பரா இருந்தது. ஸோ இந்த படத்துல வந்து ரொம்ப புது சிங்கர்ஸ் பாடிருக்காங்க. பூஜான்னு ஒரு தங்கச்சி பாடியிருக்காங்க, ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க. அந்த முக்கியமா இந்த படத்துல வந்து அப்பாவும் பாடியிருக்காரு, ரொம்ப பெருமையா இருக்கு. சாதிக் ரொம்ப
பாட்டுமே கேட்கணும். சாதிக் பிரதருக்கு முதல் படம் அவருக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க, நல்ல கைத்தட்டு கொடுங்க. அண்ட் ரொம்ப எல்லாரும் வந்து ஒன்று பேசுனாங்க இந்த படத்தில் வந்து மாரியப்பன் மேனேஜர் சார் அவர் யாரும் இல்லை, ஆனால் இங்கே வாங்க. ஸோ புரி சார் சொன்னார் பார்த்தீங்களா, படம் ஆரம்பிக்கிறதுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு மேனேஜர் இருந்தார்னு சொல்லிட்டு இவர் தான் மாரியப்பன். நல்லா வெயிட்டாக கொடுங்க அண்ணனுக்கும். சேம் டைம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அண்ட் கேமராமேன் சாருக்கு, எடிட்டர் சாருக்கு, இந்த படத்தில் நடித்தவங்க அனைவருக்கும் வந்து இந்த நேரத்தில் நன்றி சொல்லி ஆகணும். முக்கியமாக வந்து நம்ம படத்துக்கு வந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வந்து எல்லாருமே சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஆர் வி விஜயகுமார் சார், அப்புறம் வந்து மோகன்ஜி சார், அப்புறம் பேரரசு சார், அப்புறம் வந்து நம்ம அண்ணன் வந்து மாஸ்டர் சார், அப்புறம் வந்து நம்ம மூர்த்தி அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் மூர்த்தி அண்ணன் ரொம்ப நன்றி எனக்கு வந்ததுக்கு. சேம் டைம் வந்து உதயா சார், கன்னியப்பன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக வந்து இந்த படத்தில் சூப்பரான ஒரு மெசேஜ் இருக்கு. எவ்வளோ வந்து இந்த படத்தில் எவ்வளோ ஆக்ஷன் இருந்தாலும் இந்த படத்தில் ஒரு அழகான ஒரு மெசேஜ் இருக்கு. முதல் படத்திலே நம்ம சோலை ஆரம்பிக்கும் டைரக்டர் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ரொம்ப நன்றி சார். முக்கியமாக இந்த படத்தில் ஆர்ஆர் கண்டிப்பாக பேசப்படும். ஏன்னா வந்து எல்லாருமே ஆர்கே சுரேஷ் சாரை வந்து சார்ன்னு வந்து ஜீன்னு சொல்லுவாங்க, நான் மட்டும் சிங்கம் தான் கூப்பிடுவேன் எப்போதுமே. அவர் வந்து சிங்கம். ஸோ அந்த படத்தில் ஒரு ஷார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் கம்போஸ் பண்ணவே இல்லை ரீரிகார்டிங். அவரோட ஆக்ஷன் பார்த்து அப்படி கீபோர்டில் கை வைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ஸ் குரு. கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து ஆர்ஆராக வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும், அதை நம்புகிறேன். ஸோ இந்த நேரத்தில் வந்து பிரசாத் பிரதருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கவிஞருக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த காடு வெட்டி மிகப்பெரிய வெற்றி அடைய பொழுது பேரரசருக்கும் ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். மக்களே இதில் நல்ல மெசேஜ் இருக்கு, கண்டிப்பாக நீங்கள் ஹிட் பண்ண வைக்கணும். ஸோ காடு வெற்றி மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். நன்றி. இயக்குனரும் நடிகருமான திரு சுப்பிரமணியம் சிவா அவர்களை நாட்டு கதையான காடு வெட்டி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி சோலை வந்து என்கிட்ட ஒரு கதை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து சொன்னார். அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஒரு புதிய இயக்குனர் ஒரு கதை 2 இடத்துல நடக்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். அதே கேரக்டர் கிராமத்தில் இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஒரு படித்து நகரத்துக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு 2 இடத்துல சொன்னார் கதை. எனக்கு ரொம்ப அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து திரைக்கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே சோலைகிட்ட சொன்னேன், என்னடா இப்படி ஒரு கதை நீ பண்ணிட்டேன், எப்போ இதை பண்ண போகிறீங்க அப்படின்னா, இல்லைண்ணே நான் பார்த்துட்ருக்கேன், ப்ரொடியூசர் பார்த்துட்ருக்கேண்ணே அப்படின்னாரு. அண்ணா மாரியப்பன் தன் கூட வந்தார். அதுக்கு பிறகு எனக்கு படம் ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு ஆரம்பிக்கும் போது தான் வந்து சுபாஷ் தான் ஃபீல்டில் இருப்பார். நான் சுபாஷை ரொம்ப நாள் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நினச்சிட்டு இருந்தேன். அண்ணனே இப்போ காரல் மார்க்ஸ் மாதிரி இருக்காரு பாருங்க பார்க்கறதுக்கு. ஏன்னா அப்படியே காரல் மார்க்ஸ் கேட்டப் தான் இவர் வந்து ஒரு போய் அசிஸ்டன்ட் டைரக்டர் நினச்சிட்டேன். ஏன்னா ஒரு மனிதன் எப்போதுமே சினிமா எடுக்கும்போது எவன் என்ஜாய் பண்ணுறானோ அவன் ரிலீஸுக்கு பிறகு என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தன் டைரக்டர் ஆகிட்டான், அதை ஆகிட்டான், கேமராமேன் ஆகிட்டான்ட்டு அங்கே என்ஜாய் பண்ணுறவங்க ரிலீஸுக்கு பிறகு என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அந்த படம் ரிலீஸுக்கு பிறகு அவ்வளோ சரியாக இருக்காது. உழைப்பில் நான் சோலையை வந்து நான் ரொம்ப என்னன்னா ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே வேலை செய்யணும். அதுதான் சிறந்த சினிமாவுக்கு அழகு. ஏன்னா அந்த சினிமா உழைக்கிறவனை பார்த்தவனே தெரிஞ்சிடும் இந்த டீமில் நம்ம இருக்கிறது வந்து ரொம்ப கரெக்டான இடம் அப்படின்றது. அது நான் ஒர்க் பண்ண ஒரு 10 பண்ணனாலும் அதை ஃபீல் பண்ணேன். இப்படி ஒரு சிறப்பான உழைப்பான உண்மையான அற்புதமாக அற்புதம் பண்ணி ஒர்க் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா,
அந்த இடம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அது நிச்சயமா அந்த காடு வெட்டியில இருக்கு. அடுத்தது இந்த படம் வந்து ஒரு காதலை எப்படி சொல்றதுல இது ஒரு காதல் பயிற்சி. என்னன்னா நமக்கு என்னமே பயிற்சி இல்லாததால தான் இங்க பிரச்சனையே. இது முழுக்க முழுக்க ஒரு காதலை எப்படி ஒரு பெண் கையாளணும் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா தம்பி சோலை ஆரம்பம் சொல்லியிருக்காரு. அடுத்தது ஒரு துறைக்கு எவ்வளவு புதியவர்களை யார் அழைத்து வருகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். இப்போ சோலை ஆரம்பம் வந்து இத்தனை ப்ரொடியூசரை அழைச்சிட்டு வந்திருக்காருன்னா அதுவும் கதையே அவங்க கேட்கல. அதுதான் எங்களுடைய மாபெரும் சிறப்பு. ஏன்னா ஒரு அசிஸ்டன்டருடைய பிரச்சனையே என்னன்னு கேட்டால் 20 தயாரிப்பாளர்கிட்ட கதை சொல்லி அவன் வந்து ஏற்ற ஆக முடியாத சூழ்நிலைலாம் இங்கே இருக்கு. ஆனால் ஏதோ சோலைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சினிமாவினுடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிறந்த தாயினுடைய மகன் சோலை. இவனுடைய கவிதை தொகுப்பினுடைய முதல் அந்த கவிதை தொகுப்பை மிகப்பெரிய இயக்குனராக நான் இந்த படத்தினுடைய ரிலீஸுக்கு பிறகு நான் பார்ப்பேன். அடுத்தது நம்ம தம்பி இந்த படத்தினுடைய ஆர்ஆர் பண்ண ஸ்ரீகாந்த் தேவா, அதாவது இந்த நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு இந்த தடவை. ஆனால் இவருக்கு பாருங்க, இவர் வந்து வணக்கம் தமிழ சாதிக்கு எப்படி பாராட்டுறாரு பாருங்க. இதுதான் ஒரு கலைஞனுடைய உச்சம். ஏன்னா இப்படிதான் இருக்கணும். எப்படி அழகா அவரை வந்து சேர்த்து பாராட்டினார் பாத்தீங்களா? ஏன்னா அப்படி ஒரு இசை போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் சேர்ந்து இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இருந்தாலும் 2 பேர் கொண்டாடுற பண்பு இருக்குல்ல, அதுதான் ஒரு மனிதனுடைய உச்சமான இடம். அதே போல இவர் வந்து இவங்க தாய் தந்தையரை பாராட்டினார் பாருங்க. இந்த ஸ்டேஜுக்கு அவர் கூச்சத்தோட கூப்பிடுறாரு, எங்க அம்மாவை கூப்பிடலாமா அப்படின்றாரு. ஏன்னா ஒரு மனிதன் எங்க உயர்றானோ அந்த தாய் தந்தையருக்கு யார் பெருமைப்படுத்துறாங்களோ அவன் சிறந்த கலைஞனா மாறிடுவான். பாரதிராஜா நேஷனல் அவார்டு வாங்கும்போது அதாவது அவங்க அம்மாவை தான் கூட்டு போய் வாங்கினார். அப்ப மாபெரும் வெற்றிகள்லாம் எங்க இருக்குன்னா தாயை மதிப்பது, பெண்களை மதிப்பது, பெண்களை உயர்த்துவது. அந்த பெண்களை உயர்த்தக்கூடிய முக்கியமான படமா அந்த காடு வெட்டி இருக்கு. இதுக்கு உழைத்த அத்தனை பேரும் கேமராமேனை பத்தி சொன்னாங்க, புகழை பத்தி அற்புதமான ஒரு புகழ் இந்த படத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஒளிப்பதிவாளராக வருவார். இந்த படத்தினுடைய எடிட்டர் மற்ற நம்ம தினேஷ் மாஸ்டர் என்னுடைய நண்பன் தான். அவர் இன்னைக்கு வரல. ரொம்ப அற்புதமான ஒரு மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அடுத்தது இந்த படத்தினுடைய உச்சமாக இருக்கின்ற பாச தமிழர் அண்ணன் ஆர்கே சுரேஷ். என்னன்னு இது இந்த படத்தின் பிறகு நீங்களே உங்களை ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு உச்சமான ஒரு இடத்துல இந்த படம் உங்களை கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த படத்தில் பங்கு கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வையத்துள் வாழ்வாங்க வாழும் வானோரையும் தெய்வத்தையும் வைக்கிறோம். எவன் வாழும்போது இந்த பூமியில் சிறந்தவனாக வாழ்கிறானோ அவன் தான் கடவுளுக்கு இணையானவன். நம்ம எல்லாமே அப்படியே இருப்போம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இயக்குனர் மோகன்ஜி அவர்களை இருக்கிற பெரியவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். இந்த படக்குழுவினை பாராட்ட எங்கெங்கிருந்து ஊர்ல இருந்து கிளம்பி இவ்வளோ பேருக்கு கை தட்டி விசில் அடிச்சு ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன். பயங்கரம் பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு. சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழுன்னு பேசிட்டாரு. மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கேயே இங்கே முடிவாக்கப்பட்டது. படம் எப்படி போகுது அப்படின்னு கொண்டாட தான் போறீங்க, பார்க்க தான் போகிறோம். சுபாஷ் அண்ணன் கவலைப்பட வேணாம். இது வந்து இப்படிலாம் தாண்டி பிரச்சனைலாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி. உங்களுக்கு தெரியும். அதை வந்து யானை மேலே அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்தை போட்டு போய் தேட்டர். அடுத்து திரௌபதி நான் சந்திக்கிற பிரச்சனை நான் தனியாக சந்திச்சேன். நீங்களாச்சும் இவ்வளோ பேர் உங்களுக்கு கோபியன் கூட இருந்தார், மாரியப்பண்ணன் கூட இருந்தார், நிறைய பேர் இருந்தார். நான் தனியாலாம் திரௌபதியை வந்து சென்சாரில் அவ்வளோ போராடி அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கி வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு முக்கால்தனை கூட பத்தாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல, அது வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பெரிய ஹிட்டாக போகிற படம். நீங்கள்
ஈஸியாலாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது, ஈஸியாக போய் அந்த வெற்றி அடைஞ்சிட முடியாது. இது இங்கே தழுதழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது ஆரம்பம் தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆடியோ லான்ச்சிங் வந்து, இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது. இது சென்சார் பண்ண ட்ரெய்லர், இது வராது யூடியூப்பில். கண்டிப்பாக வேறு ட்ரெய்லர் வச்சுருப்பாங்க, சாதாரண ஆளுங்க இவனுக்கு பின்னாடி இருக்கவங்க. நான் அப்படி தான் நம்புகிறேன். ஸோ யூடியூப்புக்கு வேறு ஒரு ட்ரெய்லர் வரும், சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும். ஏன்னா சென்சாரில் கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டணும்? அது 11:52 இன்னொரு 7 நிமிஷம் கண்டிப்பாக சொன்னல. எதுக்கு அதெல்லாம் மறைச்சி வச்சுட்டு ஒளிச்சு வச்சுட்டு? சென்சாரில் தானே கட் பண்ணாங்க, ட்ரெய்லரில் காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. 11:52 அதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றத பொறுத்து தான் இது எவ்வளவு பெரிய வெற்றி அதை நம்பி தானே தைரியமா பேப்பர்ல கதை எழுதுறது. வேற யாரை நம்பி எழுதுறது? எங்களை கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷன்ல அவார்டை கொடுக்க போறாங்க, ஃபங்க்ஷன் கூட போட மாட்டாங்க எங்களெல்லாம். ஆனா நீங்க கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிதான் நான் இவ்வளவு வந்து நின்றுட்டு இருக்கேன், இவ்வளவு வரவேற்பு. ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவ்வளோ பெரிய ஓப்பனிங். ஸோ சினிமாக்குள்ளே கண்டிப்பாக கொண்டாட மாட்டாங்க, நான் சோலைக்கும் சொல்லிடுறேன், இந்த படத்தோட ப்ரொடியூஸ் பண்ணுறது சொல்லிடுறேன். பட் மக்களோட கொண்டாட்டம் வேறு மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும். இது ஒரு மினிமம் கேரண்டி படம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜில் சொல்லிடுறேன், இது ஒரு மினிமம் கேரண்டி படம். தைரியமாக வாங்கி தேட்டரில் போடுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமாவில் இருக்க வளர்ச்சி இந்த படம் கண்டிப்பாக தீர்த்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. நான் எல்லாமே பேசிட்டாரு பேரரசு சார், புட்டு வச்சுட்டாரு படத்தோட கதையை. அவருக்கு தெரியும், அதான் அவ்வளோ நாலேஜ் இருக்கிற ஒரு டைரக்டர் பிரித்து சொல்லிட்டாரு. பெண்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு பெண் விழிப்புணர்வு படம். ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேறு என்னென்ன சொல்ல முடியும்? காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சோலை ஏதாவது தப்பாக சொன்னாருன்னா என்ன ஆவார் சோலை? ஸோ இங்கேருந்து இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படம், பெண்களுக்கு நல்ல விஷயம் சொல்கிற படமாக தான் எடுப்பாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம். ஏன்னா அப்படி தான் எங்களுக்கு காடை வெட்டி புரியும், அப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. முதல்ல இந்த மாதிரி தப்பான காதல், ஜாதி பார்த்து காதல் பண்ணுறது, பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்ணுறது முதல்ல எதிர்த்தவர் அவர் தான். ஸோ அவரோட பேரை தலைப்பை வச்சுட்டு நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமா இருக்கும். என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தேட்டரில் பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தேட்டரில் பாருங்க, நான் உத்தரவாதமாக சொல்றேன். நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்தில் வரும். சாதிக்கோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக. நான் முன்னாடியே கேட்டிருக்கேன், ஹெட்செட்லேயே கேட்டிருக்கேன், இப்போ தேட்டரில் தான் கேட்குறோம். ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன். அப்பயே சொன்னேன், இதில் 2 பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நான் எதிர்பார்க்குறேன் அதை பார்க்கலான்னு. ட்ரெய்லர் எப்படி இருந்தது? மியூசிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலமெண்ட் வேற உடைச்சிட்டாரு அண்ணா. பேக்ரவுண்ட்ல வந்து குருன்னு வரப்போகுதுன்னு தேட்டர் சூப்பர். அதெல்லாம் பெரிய ஐடியா, ரொம்ப சூப்பர் ஐடியா. அது சாதாரணமாக வராது. கனெக்ட் ஆகிருக்கீங்க நீங்களும் சொல்லி ஆரம்பிச்சார் கூட, ரொம்ப சந்தோஷம். அது தேட்டரில் பாருங்க. அதுக்கப்புறம் அது ரிங்டோன், நான் இன்னைக்கு வரைக்கும் திரௌபதி ரிங்டோன் தானே வச்சு சுற்றி நிற்கிறேன். நான் ருத்ரதாண்டவம் பண்ணிட்டேன், நான் வந்து பகாசுரன் பண்ணிட்டேன். ருத்ரதாண்டவம் ரிங்டோன்னு பக்தியாக இருக்கவங்க வச்சுப்பாங்க, உணர்வாக இருக்கவங்க எல்லாரும் திரௌபதி ரிங்டோன் தான். இப்போவும் எவ்வளோ பேர்கிட்ட இருக்குன்னு நீ ஃபோன் அடிக்காதே தெரியும், இல்லை சைலன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி கொண்டாடுற மக்கள். ஸோ வட தமிழ்நாட்டிலேருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சோலையார். ஸோ பல கஷ்டப்பட்டுருக்காங்க. கேமராமேனோட ஒர்க்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க்கு. இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக சோலைகிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்திருக்காது. கேமராமேன் உருவாக்குனது அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது. ஏன்னா யதார்த்தவாதி சோலையோட எழுத்துக்கள்ல, சோலையோட பேச்சில் வந்து யதார்த்தம் தான் அதிகமாக இருக்கும். பட் ட்ரெய்லர் பார்க்குறப்ப ஒரு முத்தையா சார் படம் பார்த்த மாதிரி இது ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்காது. அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு, ஒரு பெரிய சப்போர்ட் அது. அப்படி ஸ்ரீகாந்த் சார் தேவாசோட மியூசிக் வந்து சேர்றப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது. ட்ரெய்லர் பார்க்குறப்பவே நமக்கு வந்து பூஸ் பம்ப் மூமெண்ட் வருது. ஸோ தேட்டரில் கண்ணன் மாஸ்டரோட ஸ்டண்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்தேன். அதை பெரிய ட்ரீட் தெரியும் உங்களுக்கு. எனக்கு இவ்வளோ கமர்ஷியல் வேல்யூ படம் பண்ண தெரியாது. ஏன்னா என் கேமராமேன் எனக்கு மேலே யதார்த்தவாதி. நான்
கொஞ்சம் கமர்ஷியல் போடலான்னா அவன் கையை பிடிச்சி ஏற்றுவான், தப்பு பண்ணுற இன்னும் எவ்வளோ லைவ் போடலான்னுவான். ஸோ இப்படி இதே ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இங்கேருந்து ஒரு மாதிரி சோழ ஒரு புது படம் காட்ட போகிறாரு. ஒரு 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்லேருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். என்னோட அப்டேட்டும் சீக்கிரம் சொல்கிறேன், கேட்டதை நீங்கள். எனக்கு வந்து நான் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம், பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினச்சதால இவ்வளோ டிலே. அது தப்பு தான் போல. நான் திரௌபதி 2 பண்ண போகிறேன் சீக்கிரம். எப்போ பண்ணுறேன்றது அறிவிப்பு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கால்வெட்டியை கொண்டாடி முடிங்க. அடுத்த அறிவிப்பு சீக்கிரம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போகிறீங்க. ஆர்கே சுரேஷன் தான் சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறார். சொன்ன மாதிரி அடுத்த நெப்போலியன் சார் ஒரு வீரமான ஹீரோ, ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சாரை தேடி போய் நம்ம கதை சொல்லலாம். என்கிட்ட சண்டை போட்டது மீசன்னு ஒரு டைட்டில் கதை வச்சிருக்கா, எப்படா டைரக்ட் பண்ண போறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்காரு. ரிச்சர்ட் சார் ஒரு படம் பண்ணோன்னே அது கடைசி 3 படம் பண்ணுறது அது வாக்கு இருக்கு. அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸி ஆகிடுவீங்க. கான்வெட்டிக்கு அப்புறம் தெரியுது. எனக்கு கமர்ஷியல் வேல்யூ அவ்வளோ பீக்கில் இருக்குது. மாசாக இருக்கீங்க ஸ்பெயினில் பார்க்க. உங்களை வில்லனாக இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேலேருந்து 2 பொண்ணுங்க ஃபோன் பண்ணி உங்கள் நம்பர் கேட்டாங்க. ஹீரோ பாம்பேயில் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பெரிய ஃபேன். உங்களுக்கு என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கரம் தொல்லது. ஹீரோ ஆனதுக்கப்புறம் என்ன நல்லா நடக்க போதும் தெரியல. ஸோ பிஸி ஆகிடுவீங்க, எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்துக்கு இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம். ஏன்னா நான் ரொம்ப 500, 100, 200 வாங்கி திரௌபதி பண்ணதால நான் வெளிப்படையாக கூட்டு முயற்சின்னு சொன்னேன். இந்த படத்தில் ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக ஷேர் பண்ணி 10 lakhsக்கு மேலே ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்ச படம் வந்து இந்த கான்வெட்டி. அவ்வளோ பேருக்குமே நிறைய சோதனைகள் மன உளைச்சல். ஏன்னா ஒரு 4 வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட் முடங்கி இருக்குது, சின்ன விஷயம் இல்லை. படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படம் சேட்டலைட் ஓடிடி கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்குது. ஆனால் ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் 2 மடங்காக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. எதுவும் அவசரப்படாதீங்க, வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நம்பி தான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமாக உட்கார்றேன். படத்தை ஹிட் ஆக வேண்டியது உங்களுக்கு. அடுத்தபடியாக இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை ஒரு காடு வெட்டி பட ட்ரெய்லருக்கு வந்தா இத்தனை காடு வெட்டிக்கு இருக்கிறது இங்க. நான் ஆக்சுவலா குரு அண்ணனோட ரசிகன். இப்போ இவங்க எல்லாம் இந்த மாதிரி வேகமா எடுக்கிறாங்களா, அந்த டைம்ல நம்ம வந்த டைம்ல அவ்வளவு வேகமெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் அப்படியே சாஃப்டா ஒரு ரொம்ப எமோஷனலாக எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட இதே கதை தான் சின்ன கவுண்டர். அதை எடுத்துட்டு நான் பட்ட பாடு இன்னைக்கு வந்து என்னை வச்சு செய்கிறாங்க. இந்த ட்ரெண்ட் ஆரம்பிச்சு விட்டதே நான் தாண்டி நீங்கள் எல்லாருமே நம்ம தெரிவிக்கிறேன். ஆரம்பிக்கலன்னா அடக்க முடியாது, அடக்க மாட்டாங்க. என்ன சொல்றீங்க? அதுலேயும் காதலுக்காக கொச்சப்படுத்துகிற காதலை மாறும்போது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக தானே பள்ளியை சுமப்பார். அதுதான் சின்ன கவுண்டர். இதெல்லாம் பேசிட்டே இருந்தாங்க. நானும் கோர்ஸ் இந்த படம் தம்பி சோலை 6 பேரை பாருங்க. சோலைன்றது வேற, காடு வேற கிடையாது, 2 ஒன்று. காட்டுக்கும் சோலைன்னு பேர். சோலைன்றது ஒரு ஆர்கனைஸ்டான செடிகள் இருக்கிற, அதே அன்ஆர்கனைஸ்டா மரங்கள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் காடு. கிளியர்? 6 முகம்னு எதுக்கு பேர் வச்சிருக்கான்னு இப்பதான் புரியுது. 6 பேர்த்த பிடிச்சிங்க தயார் பண்ணிருக்க. அது உன் பேருக்குள்ளேயே இருக்குது. அதுதான் உனக்கு உறுதுணையா இருந்திருக்கு. 6 ப்ரொடியூசர்களை ஒன்று சேர்த்துருக்கா அப்படின்னா பயிர் எவ்வளவு திறமை. 6 முகமே. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேரரசு சொல்லும் போதே எனக்கு தெரியுது, இவரு எனக்கு கொள்ளு பேரன். ஏன்னா பேரரசுக்கு பேரன்
எனக்கு வந்து தரணி அசிஸ்டன்ட், தரணிக்கு பேரரசு அசிஸ்டன்ட், பேரரசுக்கு படவா நந்து அசிஸ்டன்ட், அவருக்கு இவர் அசிஸ்டன்ட். இப்படி இவர் யாரு கொள்ளு பேருக்கு ஒரு கை தட்டு. தாத்தாவை ஒரு உணர்வுபூர்வமான திரைப்படத்தை நேற்று என்ன வந்து கூடும் போதே இந்த பையனையா இந்த படத்தை எடுத்துருக்கிறேன் ஆமாக்குறேன். இவன் இந்த டைட்டில் வச்சிருந்தாலும் என்னடா எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் நேற்று பார்த்தேன் தம்பி. அவ்வளவு பண்போட பொறுமையா அடக்கமா. இந்த அடக்கம் உனக்கு மிகப்பெரிய வெற்றி. நம்ம ஒரு படம் பண்ணிட்டு நீ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? சில டைரக்டர் ஒரு ஹிட்ட கொடுத்துட்டு ஒரு ஹீரோ என்ன ஆட்டம் ஆடுறான்னு தெரியுமா? நான் சொல்றேன், பல நாள் சாப்பிடாம நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிக்க ஒர்க் பண்ணும்போதெல்லாம் ஒரு தூரத்துல கொண்டு போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு மறந்துட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. நம்ம அங்கிருந்து வருவோம், நடந்தே வருவோம். மிட் நைட்ல இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்களை நம்ம சுமந்து ஒரு படத்தை போகிறோம். நம்ம கஷ்டங்கள் வழிகளை கடந்து வெற்றியாளராக வரும்போது தான் அடுத்தவங்களை மதிக்கிற பண்பு நம்மளுக்கு வரும். அடுத்தவங்க உன்னை பாராட்டுறதுக்கு எத்தனை இதயங்களுக்கு ஒருத்தர் சும்மா பேச்சுக்காக எல்லாம் பாராட்டல, மனப்பூர்வமா இதயபூர்வமா உங்களுடைய உழைப்பை பாராட்டுறாங்கன்னா நிச்சயமா இந்த படம் உங்களுக்கு வெற்றியை தரும். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு இதயபூர்வமா ஒரு இயக்குனரை பாராட்டுறதை பார்த்துருக்கேன். அதுக்காக நானும் பொறுமையாக உட்காந்து யார் யார் என்ன பேசுறாங்க நீ ஓவரா பேசுறாங்கப்பா, நீ ஜாக்கிரதையா இரு, இனிமேல் 4 ஆள் கூட தான் போகணும். எல்லாம் வருவீங்களா? சிக்கல் வந்துடக்கூடாது பாரு. பேர் ஒருத்தர் மிரட்டிட்டு போறாரு, இந்த படத்துக்கு பின்னாடி நீ வந்து ரொம்ப அப்படின்றாரு டைரக்டரு. என்னமோ இருக்கிறான்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது. பிரச்சனையை தீக்கிற விஷயத்தை தான் காடு வெட்டியா பண்ணணும். ஆனா ஒரு சின்ன கவுண்டர்ல விஜயகாந்த் வந்து ஒரு வேகமான விஜயகாந்த சாஃப்டா ஹேண்டில் பண்ண வைக்கும். இங்க இந்த வேகத்தாலேயே நீ ஹேண்டில் பண்ண வைக்கிறீங்க. மாப்பிள்ளை இருக்கானே சுரேஷ், சாதாரணமான ஆள், மிகப்பெரிய நடிகன். விசித்திரன்னு ஒரு படம் பார்த்தேன், நீங்க அதை பார்த்துருக்கீங்களோ இல்லையே தெரியும். நீங்க அந்த படத்தை ஒரு முறை பாருங்க. எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், இவ்வளவு நடிப்பு திறமை, அதுக்கு அப்படியே மாறி இது பண்ணியிருக்காங்க பாரு. பயமா இருக்கு. ஒரு ரஜினி இல்லை, 9 ரஜினி உள்ளுக்குள்ள. யாருக்கு வந்து அதிகம் வந்து நம்ம மேலே சில தப்பான விஷயங்களை தூத்தி நம்மளை மட்டம் தட்ட நினைக்கிறாங்க. என்ன எதுக்காக தெரியுமா? ஐயோ இவன் வளர்ந்துட்டா இந்த இடத்த எவனு மேலே பிடிக்க முடியாதுன்ற காரணத்தினால தான் நம்ம மேலே சாணி அரைப்பாங்க. புரியுதா? வெற்றி பெற போகிறவன் மட்டும்தான் அதிக விமர்சனத்துக்கு ஆளாகும். ஸோ எத்தனை விமர்சனம் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிஞ்ச மாப்பிள்ளை நம்பர் 1 வருவான். அதில் நான் அவர் போனது என்ன போனதுங்கிற மாதிரி. அவங்க அடிச்சா 60 அடி தூரம் போய் விடுவாங்க, அவன் நடிச்சா எல்லாரும் இதயமும் விடும். கிளம்பிட்டீங்களா சென்னையில்? ட்ரெயிலரை பார்க்குறது அவன். ஏன்னா நம்ம சங்க எலெக்ஷன் நடக்கிறதுனால சில டிஸ்கஷன் விவாதங்கள் எல்லாம் முடிச்சுட்டு டெலிஃபோன் காசு அட்டன் பண்ணிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. நான் நிச்சயம் பார்க்குறேன். இசையமைப்பாளர் தம்பி சாதிக்கு அந்த ஒரு எமோஷனலாக இருக்கக்கூடாது. பாட்டில் தான் எமோஷனல். நீங்கள் எமோஷனலாக இருந்தால் 2 பேரும் சண்டை போட்டுருக்கோம். அதெல்லாம் பெருமையான விஷயம் இல்லை. சண்டை போடலன்னா நல்ல விஷயம் வராது. சண்டை போட்டாதனால தான் காடு வெட்டியே உருவானது. நீ சண்டை போட்டதுனால தான் ஒரு மிக சிறந்த பாடலை கொடுக்க முடியுது. அப்போ அதை வந்து சண்டை இல்லாமல் வந்து ஸ்ரீகாந்த் தேவா வந்து அதை பெருமையாக சொல்கிறாங்க. சண்டை கூட இன்னொரு ஒரு இசையமைப்பாளர் இன்னொரு இசையமைப்பாளரை புகழ்றது இன்னைக்கு தான் நான் பார்த்துக்கிறேன். அதே ஸ்ரீகாந்த் தேவாவோட உடம்பு தான் பெருசுன்னு நினைச்சேன். நம்ம மனசு ரொம்ப ரொம்ப பெருசு.
இதயபூர்வமாக அவன் யாரையுமே நான் எந்த வாய்ப்பும் கொடுக்கல. நானும் அவங்க அப்பாவை சிலது ட்ரை பண்ணோம். ஆனால் அவ்வளவு அன்பு பாசம், அண்ணன் 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 உள்ள அன்போட, ஏதாவது மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசுகிற குணம் தம்பிகிட்ட கிடையாது. உண்மையிலுமே அவர் எங்கேயோ இருந்திருக்க வேண்டியது. இன்னைக்கு நடிகர் விஜய்க்கு அவர் பெரிய ஒரு வேண்டுதல் வைக்கிறேன். ஏன்னா இவர் பேரரசும் விஜயும் சேர்ந்து பண்ண படங்கள் தான் மிகப்பெரிய வெற்றி. விஜய் திருப்பி அந்த கூட்டணி சேரணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். வேற ஒன்று இல்லை. இது வந்து பேரரசுக்காக உங்களுக்காக சொல்றேன். நீங்க அந்த திருப்பாச்சியும் சிவகாசியும் விஜயை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு படம், 2 படங்கள். இந்த 2ஐயும் பண்ணது இவங்க. விஜயோட 150 விஜய் 147 148 உங்க பேர்ல வர வேண்டாமா? இது எப்படி மிஸ் பண்றாங்க நடிகர்கள்? தப்பு இல்லையா? நம்மளை வளர்த்து மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி விட்ட ஒரு இயக்குனரையும் ஒரு இசையமைப்பாளரும் சேர்ந்து கூட்டு போறதுதான் நம்ம தமிழர் பண்பாடு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சில டைம்ல பண்பாடுகளை மறந்து விட்டால் அது நம்மளை திருப்பி அடிக்கும். கரெக்டா? சும்மா மேடையில் பார்த்தப்ப எனக்கு சூப்பர் படம் கொடுத்தாரு. இப்போ நீ அவருக்கு என்ன பண்றதுதான் முக்கியம். இது எல்லாத்துக்கும் சொல்றேன். வெற்றியாளர்கள் வெற்றி பெற்ற பின் தன் வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்களை மறந்து விடுவது சினிமாவில் அது வாடிக்கையாகிவிட்டது. இதை மறுசீராய்வு செய்ய வேண்டும். ஒரு இசைக்கலைஞர் எப்பவுமே இசைக்கலைஞனாக தான் இருக்கான். அவன் மாடர்ன் இசைக்கலைஞனோ அல்லது பழைய இசைக்கலைஞனோ கூட மாறாது. ஏன்னா இசைக்கலைஞன் டே டு டே வந்துட்டே இருக்கான். ஒரு இயக்குனர் டே டு டே அடுத்தது என்ன பண்ணணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். ஒரு கதாசிரியர் டே டு டே அடுத்த கட்டத்தில் ஒரு கதையை எப்படி வித்தியாசமாக சொல்றதுன்னு நினைக்கிறான். ஒரு நடிகன் நம்ம அடுத்த படங்களில் எப்படி நம்ம இதுவரைக்கும் நடிக்காத ஒரு நடிப்பு காட்டுறதுன்னு இது பண்ணணும். ஸோ இதில் ஒரு சாராரை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு மற்ற ஏணிகளை எல்லாம் தள்ளிவிட்டு செல்வது இது நியாயம் இல்லை என்பது எனது கருத்து. இதை பதிவு செய்துவிட்டு இந்த காடு வெட்டி மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றி படமாக அமைய வேண்டும். அந்த 6 முகங்களும், 6 முகங்கள் எத்தனை முகம் இங்க இருக்கு? 6 பேர் நில்லுங்க. வாங்க சார், நான் பார்க்குறேன் 6 பேருக்கு ஒன்னா நில்லுங்க சார். நீ சைட்ல நில்லு. டைரக்டர் எப்படி கிளம்பிட்டாங்களா ஆஸ்பத்திரியில? அங்கே ஹீரோயின் சோலை ஆர்வம் அவர்களை பேசுகிறேன். இந்த மகிழ்வான தருணத்தை மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கும் எங்கள் அம்மாவின் ஆத்மாவுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ஒரு குக்கிராமத்திலிருந்து சினிமா மேலே ஆசைப்பட்டு சென்னைக்கு ஓடி வந்து சினிமா ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு தெரியாது, சினிமாக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரை வந்து எப்படி மடிக்கணும், டிஸ்கிரிப்ஷன் எங்கே எழுதணும், டைலாக் எங்கே எழுதணுன்றது கூட எனக்கு தெரியாது. இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதர் கேவி நந்து அவர்களுக்கு எனக்கு சினிமா கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கான சாப்பாடு, உடை, தங்கிறதுக்கான இடம். நான் டிஸ்கஷன் போகும்போது சும்மாச்சும் ஒரு தொடர்ந்து 1 மாதம் போகிறோம்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு லீவு தேவைப்படும். லீவு கேட்கறது பயந்துட்டு, சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிடுவேன். உடனே இன்னொரு சுரேஷ்னு ஒரு நண்பன்பான், அவன்கிட்ட அப்போவே கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி 500 ரூபாய் காசு கொடுத்து அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டுக்கோன்னு சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு குரு. நான் வந்து உடம்பு சரியில்லை போய் சொன்னால் கூட ஒருவேளை அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்கு, அவன் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டுக்கோன்னு சொல்லுவார்.
அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு தந்தையாக இருந்தார். அதுதான் என்னுடைய வளர்ச்சிக்கான ஒரு காரணம். அதற்கு பிறகு காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு படத்தை என்னால் ஒரு படத்தை உருவாக்க முடிஞ்சது, இயக்க முடிஞ்சதுன்னா அதுக்கு முதலிலிருந்து இறுதி காரணம் வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர் தான். எனக்கு எல்லாமே அவர் தான். ஒரு மனிதனுடைய உறவுகள் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே சுபாஷ் சந்திர தான். அவர் இல்லைன்னா இன்னொரு ஒரு படத்தை உருவாக்க முடியாது ஒன்று. அதற்கு பிறகு ஒரு படத்தை ஆரம்பிச்சிட்டோம், பாதி படத்தை முடிச்சிட்டோம், அதுக்கு அடுத்து தொடர முடியல. பொருளாதார சூழல், போராட்டம், மன உளைச்சலாம் இருக்கும்போது நம்ம மகேந்திரன் சொன்ன மாதிரி முருகன் மூலமாக வந்து நாங்கள் ஒசூர் போய் சந்தித்தோம். அப்போ அங்கே ஒரு அண்ணன்கள், எல்லாமே அண்ணன்கள் தான், சொந்தக்காரங்க தான், அவங்க வந்து நம்ம படத்தோடைய சேர்ந்தாங்க, குழுவாக சேர்ந்தாங்க. குழுவாக சேர்ந்து படத்தை முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி சென்சாரில் பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை, இப்போ வரைக்குமே அண்ணன் மகேந்திரன் இருக்காரு. இவர் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு 100 யானைகளோட பலம் மாதிரி கூட இருந்து இன்னி வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை இருக்காரு. சென்சாரில் அந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்தாங்க அப்படின்னு, சரிப்பா பேசுவோம்ப்பா, பேசி ஏதாவது சரி பண்ணுவோம்ப்பா அப்படின்னு. ஆனால் கேஸ் போட்டாங்கன்னா அப்படின்னா உடுப்பா பார்த்துலாம்ப்பா உடுப்பா அப்படின்னு. எதை சொன்னாலுமே எனக்கு நான் எந்த அதிர்ச்சியான செய்தி அதை பார்த்துலாம் உடுப்பா அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தன்னம்பிக்கை தான் என்னை வந்து ரொம்ப உற்சாகமாக பயணிக்க வச்சுது. இப்போ ஒரு படத்தை முடிச்சாச்சு. படத்தை முடிச்சுட்டு நாங்கள் சென்சாருக்கு போனோம். சென்சாருக்கு போனோடனே அவங்க படத்தை பார்த்தாங்க. படத்தை பார்த்துட்டு ஆர்சி ஃபார்வர்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஏன் சார்? இல்லை, இந்த படத்தை பார்த்துட்டு எங்களால் முடிவு பண்ண முடியாது, அதனால நாங்கள் ஆட்சிக்கு அனுப்புகிறோம். சரி, ஆட்சி அனுப்புவாங்க. அவங்களும் படம் பார்த்தாங்க. அவங்க படம் பார்த்துட்டு ஒரு 5-6 மணி நேரம் அவங்க மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க, எப்படி நாங்கள் சொல்கிற கட்டு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லை கோர்ட்டுக்கு போகிறீங்க? அதையே பாதிக்காமல் இருந்ததுன்னா நான் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு. சரி சரின்னு சொல்லிட்டு கட்டு கொடுத்தாங்க. 31 கட்டு. அந்த 31 கட்டுல அண்ணன் சொன்ன மாதிரி முதல் கட்டு காடு வெட்டி என்கிற ஒரு தலைப்பு நீங்க வைக்கக்கூடாது. ஏங்க அப்படின்னு. இல்லைங்க, அது வந்து ஒரு மாதிரியான ஒரு குறியீடை சொல்ற படம். என்னங்க குறியீடை சொல்லுது? இல்லை சார், உங்களுக்கு தெரிஞ்சுதான் நீங்க வச்சிருக்கீங்க. நான் தெரிஞ்சு வச்சிருங்க, நீங்க சொல்லுங்க, காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு. இல்லைங்க, அது மாதிரி ஒரு சமூகத்தோடைய ஒரு பிரதிபலனா இருக்கு அப்படின்னு. சரி, ஓகேங்க. காடு வெட்டிங்கிற ஒரு சொல்லு வந்து அது ஒரு வார்த்தை மட்டும் இல்லை, அது லட்சக்கணக்கான யானைகளுடைய பலம் அடங்கிய ஒரு ஆற்றல். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. நீங்க அந்த டைட்டில் அனுமதிக்காம போங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா அந்த டைட்டிலோட வரலாறு முதல்ல தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்தேன். என்னன்னா, மன்னர்கள் வாழ்ந்த காலத்துல போர் நடந்தது. அப்ப போர் வீரர்கள்லாம் வந்து அவங்க வந்து அடுத்தடுத்த போருக்காக பயிற்சி செய்யறதுக்கான இடங்களை தேடுவாங்க. அப்ப இடங்களை தேடும்போது காடுகள்ல போயிட்டு ஒரு நீர்வளம் இதெல்லாம் தேவையான ஒரு இடத்த பார்ப்பாங்க, அந்த சூழல் அமைகிற இடத்த பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்து அந்த காடுகளை வெட்டி அகற்றி விட்டு அந்த நிலங்களை போர் வீரர்களுக்கான பயிற்சி மைதானமா உருவாக்குனாங்க. பாதி நிலங்களை விவசாயத்துக்கு பயன்படுத்துவாங்க, பாதி நிலங்களை போர் பயிற்சிக்காக பயன்படுத்தி இப்ப போர்க்காலங்கள்லாம் முடிவடைந்த பிறகு அந்த போர்க்குடி மக்கள் எல்லாமே வந்து விவசாய குடிகளா மாறுறாங்க. விவசாய குடிகளா மாறும்போது அந்த நிலங்கள் வந்து ஊர்களாக மாறுகிறது. அந்த ஊருக்கு அவங்களாவே அந்த விவசாய குடிகள் ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னன்னா, நாங்கள் இந்த வீடு கட்டி வாழ்றோம் இல்லையா, இந்த இடத்துக்கு காடு வெட்டி அப்படிங்கிற ஒரு பேர். இந்த பேர் தமிழ்நாட்டில் 11 இடத்துல இருக்கு. அதனால வந்து காடு வெட்டி என்பது வரலாற்றில் இருக்கிற மிக சரித்திரமான ஒரு சொல்லுங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கிறது. அனைத்து சமூக பெண்களுக்காக யாரை பத்தி கவலைப்படாம, அஞ்சாம, பின்வாங்காம குரல் காத்தவனுடைய ஒரு அடையாள குரல் இது. இதை அனுமதிங்கன்னு சொல்லுங்க. இல்லைங்க, கீழே வந்து நீங்க நடுநாட்டு கதை போடுங்க, அது போடுங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் நம்ம படத்துல ஹீரோவோட ஜீப் புல்லட் யூஸ் பண்ணுவார், 2 வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கு முன்னாடி வந்து சிங்கம் கட்சிக்கிற மாதிரியான ஒரு படம் இருக்கும். அந்த படத்தை நீங்க வைக்கக்கூடாது அப்படின்னா இது ஒரு அதிர்ச்சி. சார், சிங்கத்தை ஏன் சார் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3 படம் வந்திருக்கு. எந்த ஹீரோயிசம் பாட்டு வந்தாலும் சிங்கம் வருது. ஆனால் என்ன சார், எங்களுக்கு வந்து ஜீப்பில் புல்லட்ல கார் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிங்க. இல்லை சார், இல்லை சார், அது ஒரு மாதிரியான நீங்கள் வெறிய ஏற்றுறீங்க சார். என்னங்க இது? தமிழ் சினிமாவில் இருக்கிற 75% படத்தில் சிங்கம்னு டைலாக் யூஸ் பண்ணுறாங்க, டைட்டில் வருது, வசனம் யூஸ் பண்ணுறாங்க, பாட்டில் வருது. நாங்கள் பயன்படுத்தின வெறியத்துக்கு என்னங்க இருக்கு? அப்புறம் நாங்கள் எடுத்து சொல்லும் போது அதை அனுமதிச்சாங்க. அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அதில் வந்து நம்ம அம்பேத்கர் படம் வச்சிருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. காரல் மார்க்ஸ் படம் வச்சிருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. பெரியார் படம் வச்சிருந்தோம், அதை அனுமதிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் வச்சிருந்தோம், இந்த படத்தை நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு. யாருங்க, என்னங்க அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க,
தியாகி அஞ்சலை அம்மாளோட படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தியாகி அஞ்சலை அம்மாளோட வரலாறு ஒன்று இருக்குங்க. சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த வீர பெண்மணி அவங்க. பாரதியாரோட முதல் நினைவு நாளை 100 கைதிகளுக்கு சாப்பாடு ஆக்கிட்டு போய் கடலூர் சிறையில் அந்த கைதிகளுக்கு பந்தி வச்சு கொண்டாடின ஒரு வீர மங்கை. அவங்க வந்து தமிழகத்தின் ஜான்சி ராணி. அவங்களுடைய அவங்க படத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ஒன்று அதை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லது இந்த வரலாறு சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கலாம். ஸோ இது மாதிரி தமிழ் சினிமாவில் யார் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு இங்கே ஒரு பெரிய கார்பரேட் இருக்குது. இதான் உண்மை. இந்த உரிமையில் நம்ம ஒடுக்கப்பட்டிருக்கோம். இதை நம்ம சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் நாங்கள் பேச வேண்டிய விஷயம். அதை தாண்டி மனித சமூகங்கள் உருவாகும் போது ஒவ்வொரு தொழிலை அடிப்படையாக கொண்டு தான் கூட்டமாக பிரித்தாங்க. அந்த கூட்டத்துக்கு சமூகங்கிற ஒரு பேர் அந்த அனுமதிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து சொல்லும் போது அஞ்சலி அம்மாவுடைய படங்கள் அனுமதிச்சாங்க. இப்போ இந்த மனித சமூகங்கள் வெவ்வேறு கூட்டங்களாக இருக்கும்போது அதை என்ன பண்ணுறாங்கன்னா, செய்யும் தொழில் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. ஆனால் மனிதனோட குறுக்கு புத்தி என்ன மாறுதுன்னா, அது ஒரு பட்டியலாக மாறுது. 1 2 3 ஒரு பட்டியலாக மாறும்போது மேலே இருக்கிறவங்களாம் உயர் சமூகத்தை சேர்ந்தவர்கள், கீழே இருக்கிறவங்களாம் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். மனுஷன் அவனுக்குள்ள இருக்கிற குறுக்கு புத்தி அப்படி வேலை செய்யுது. சரி, இது ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு அழுக்கு, ஒரு பிழை. இப்போ இந்த அட்டவணை பட்டியலோட பிழையை நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னா, அதற்கு கல்வி அறிவு தான் சிறந்த வழி, முதல் வழி. 2வது வழி பொருளாதார மேம்பாடு, இது 2வது. 3வது வழி புரிதலை ஏற்படுத்துவதல். வா சண்டைக்கு, நீ அடிக்கலாம், நீ 200 வருஷம் அடி வாங்கினா நான் திரும்ப அடிக்கிறேன், இது இல்லை. புரிதலை ஏற்படுத்துவது. ஒருத்தனுக்கு அறிவில்லை, மிருகமா இருக்கானா, அவனை புரிய வச்சா மட்டும்தான் அவன் மாறுவனை தவிர, அவனை அடிச்சு புரிய வைக்கிறது வன்முறையை சேர்க்கும், தலைமுறையா வன்மையை சேர்க்கும். அதனால நாம இந்த சமூக வேறுபாடை கலைப்பதற்கு நேர்மையான பாதையில் போவோம். இந்த காதல் அப்படிங்கிற ஒரு சப்ப காரணத்தை வச்சுட்டு நீங்க எல்லாத்தையும் ஒழிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, அது தலைமுறை வன்மையை சேர்த்து வன்முறையை சேர்த்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் நம்ம சொல்லியிருக்கோம். தமிழ் சினிமாவில் நீண்ட நாளுக்கு பிறகு வட மாவட்டத்தில் வாழ்கின்ற மனிதர்களுடைய கலாச்சாரங்களை, வாழ்வியலை, அரசியலை உள்ளபடியாக பேசுகிறோம். இதுதான் இதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம படத்தோட நம்ம ஒரு வசனம் வச்சிருக்கோம், மரணத்துக்கு பயப்படுறதா மரணம்னு வாழ்றோம் நாங்கள் அப்படின்னும் போது தான் உயிரெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா நம்ம காடு வெட்டியார் அவரை தான் நம்ம ஒரு பெரிய ஒரு ஹீரோவாக நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நிறைய பேர்த்த போய் கதை சொல்லுவேன், டெக்னீஷியனு, ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர்ட்ட கதை சொல்லும்போது கதை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். படத்துக்கு என்ன டைட்டில்னு சொல்லுவாங்க, காடு வெட்டி அப்படின் போது ஒரு 2 நாளில் நான் டிஸ்கஸ் முடிச்சு சொல்லட்டுமா அப்படின்னு வந்தோம். 3 நாள் ஃபோன் அடிச்சோம்னா, இல்லைங்க எனக்கு கொஞ்சம் வேற படங்கள்லாம் இருக்குது, நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாமா. என்னன்னா அந்த டைட்டில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அந்த வகையில் நம்ம படத்தோட ஹீரோ சுரேஷ் அண்ணன் அவரை சந்திக்கும் போது சொல்லியா, என்னையா படம் பேரில் ஆச்சுக்கிறேன் அப்படின்னு. நான் காடு வெட்டின்னு வச்சுருக்கேன். என்ன சொல்கிறேன், காடு வெட்டி கதை என்ன, கதையை ஓடி அந்த டைட்டில் போதுப்பா. நீ ஷூட்டிங் டேட்டா சொல்லியா, நீ யாரு, எவ்வளோ பெரிய வீரன் அவர் என்னுடைய எனக்கு பிடிச்ச தலைவன், ரோல் மாடல். அந்த படத்தில் நான் நடிக்காம வேற யார் நடிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படம் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் எனக்கு உடனடியாக நிற்கிற ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கு ஒரு லட்சம் நன்றிகள். படம் எடுத்துட்டோம், உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். நீங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான லட்சியவாதிகளை உருவாக்கியிருக்கீங்க. அந்த வகையில் என்னையும் ஒரு கடைப்பிள்ளையாக நினைத்து என்னையும் வெற்றி பெற செய்யணும் என்பது இறைவனோடு நன்றி, வணக்கம். காடுவெட்டி படத்தின் கதாநாயகன் ஆர்கே சுரேஷ் கற்பனைகள், எவ்வளோ விஷயங்கள் நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒன்று ஒன்றா
சில விஷயங்கள் வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப புண்படுத்தும், சில விஷயங்கள் வந்து சிரிப்பு வரும். அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு 1.5 வருஷம். நான் பத்திரிக்கை நான் வந்து ஒரு 100 படத்துக்கு மேலே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பேன், எவ்வளோ படங்கள் தயாரிச்சிருப்பேன், 40 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். அந்த 15 வருஷத்துக்கான உழைப்பு எவ்வளோ பெரிய உழைப்பாக இருக்கும்னு ஒருத்தவங்களுக்கு தெரியும். எவ்வளோ நாள் நான் தூங்கியிருக்க மாட்டேன், டே நைட் எத்தனை ஷூட்டிங் போயிருப்பேன், நான் அத்தனை பிஸ்னஸ் பண்ணுறேன், அவ்வளோ பிஸ்னஸ் போயிட்டு இருக்கேன். எவ்வளோ பேர் எனக்கு தெரியாத அரசியல்வாதியே இந்தியாவில் கிடையாது, இதுதான் உண்மை. எல்லாரும் கூட அண்ணன் தம்பியா பண்பா, எல்லா ஜாதியினர்கிட்டையும் அன்பா, எல்லா பழக்க வழக்கத்துலையும் எல்லா கட்சியினர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஒரு கட்சியில இருக்கேன், கிடையாது. எல்லா கட்சியிலையும் எனக்கு நண்பர்கள் இருக்காங்க, எல்லா கட்சியோட தலைவரும் எனக்கு நல்ல பண்பா இருக்காங்க, அதெல்லாம் இருக்கு. அப்படி ஒரு சூழ்நிலையில என்னை பத்தி ஒரு தவறான விஷயம் இன்னைக்கு வரைக்கும் பத்திரிக்கை இதெல்லாம் சந்திக்கல. ஏன்னா அதை நான் வந்து ஒரு மென்ஷனாவே நான் பண்ணல, அதான் உண்மை. நான் அப்படி பண்ணியிருப்பேனா? ஒரு 15 வருஷம் அவ்வளோ உழைப்பு. ஒரு நடிகர் வந்து லுக் ஆஃப் நோட்டீஸ் கொடுத்து ஏர்போர்ட்டை இறங்கி போலீஸ் கூட்டிகிட்டு போய் உள்ளே வச்சு எஃப்ஐஆர் போட்டால் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா? அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்க என்னோட உழைப்பு என்ன இருக்கும், எப்படிப்பட்ட நான் மனுஷன். இண்டஸ்ட்ரியில் நான் கேட்குறேன், ப்ரெஸ் மீட்டில் ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் சங்க துணைத் தலைவராக இருந்திருக்கேன், நடிகராக இருந்திருக்கேன், நடிப்பேன். இவ்வளோ ஒரு செக்கு பவுன்ஸ் கேஸ் என் மேலே இருக்கா? ஒன்று இருக்கா? எதுவுமே கிடையாது. ஒருத்தவங்க என் மேலே குற்றம் சொல்லியிருக்காங்க. அப்போ 15 வருஷமா ஒரு சினிமா துறையிலேயே ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிற ஒரு உண்மையானவன் எப்படி அந்த விஷயத்தை பண்ணியிருப்பேன்? அதனால அந்த விஷயத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். அதை விட்டுருங்க. என் வாழ்க்கையில் அது நடந்த சம்பவம், அது ஒரு அனுபவம். அதை வந்து நல்ல விதமாக சட்டம் கொஞ்சம் டிலே ஆகும், அந்த சட்டத்தில் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணேன். சட்டம் வந்து எனக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்துச்சு. அந்த கடவுளுக்கு ரொம்ப நன்றி, என் தந்தைக்கு ரொம்ப நன்றி. என் தந்தை அப்பா வந்து அவ்வளோ உழைச்சிருக்காரு என் கடவுள். ஸோ என் குடும்பத்தினருக்கு நன்றி, என் அன்பான ரசிகர்களுக்கு நன்றி. இதனால இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க. எனக்கு தெரியும் நான் அங்க ஒரு விஷயம் வட மாவட்டம் இல்லை, தென் மாவட்டம் இல்லை, எல்லா மாவட்டத்துல இருந்து என்னோட தம்பிமார்கள், தங்கைமார்கள், அன்பு எல்லாருமே அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. சினிமா என்ன விட்டு போகுது, நான் சினிமா விட்டு போக மாட்டேன். அதே மாதிரி அரசியல் என்னை விட்டு போகாது, அரசியலை விட்டு நான் போக மாட்டேன். இதான் உண்மை. சரி, இப்போ வந்து நம்ம காடு வெட்டிக்கு வருவோம். மனசார சொல்றேன், சத்தியமா சொல்றேன், ஐயா காடு வெட்டு குரு, அந்த காடு வெட்டு அந்த கேரக்டர் நான் நடிச்சதுக்கு பெருமைப்படும். இவர் சொன்னோனே, சோலை வந்து சொன்னோனே எனக்குள்ள ஒரு, ஏன்னா அவரை பத்தி எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கேன். எங்க அப்பா கூட நல்லா பழகிருக்காரு, அவரை போய் நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளவு தடவை சந்திச்சிருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பண்பானவர், ஒரு பாசமா என்ன அவர் பிடிக்கிறதே அந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அந்த அப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு தான் அந்த படம் ஃபுல்லாகவே பண்ணேன் நான். அதில் ஒரு டைலாக் இருக்கும், ஒரு டைலாக் இல்லை பல டைலாக் கொடுத்துருக்காரு. இந்த ஆள் ரொம்ப மோசமானவங்க. அதாவது ஏற்கனவே மோகன்ஜி வச்சு செஞ்சுட்டாப்ல திரௌபதி, இவர் ஒரு கதையை எடுத்துட்டு வர்றாரு. சொல்லு ஒரு கதை வச்சா கண்டிப்பா சென்சார்ல பிடிப்பாங்க. கொடுத்தாங்க 31 கட்டு, நான் சொல்லிட்டேன் 40 கட்டு உனக்கு கொடுப்பாங்க. 9 கட்டு கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அதெல்லாம் போராடி இவ்வளவு நாள் அந்த கஷ்டம், அது அந்த ப்ரொடியூசர்ஸ் சப்போர்ட் பாருங்க இவருக்கு. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, பாவம் போயிட்டே இருப்பாங்க, கேஸ் பல பிரச்சனைகள். உண்மையிலே வந்து ஐயா குரு குடும்பத்தினருக்கு நான் சொல்றேன், இந்த படம் உங்களை பெருமை அடைய செய்யும். நான் உத்தரவாதம். எனக்கு தெரிஞ்சு குடும்பமா ரொம்ப வருஷம் கழிச்சு என் மாமா படத்துக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன கவுண்டர் இந்த மாதிரி படங்களுக்கு போயிருப்பாங்க, டிராக்டர் பிடிச்சி போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரௌபதிக்கு போனாங்க, இப்ப காடு வெட்டிக்கு வருவாங்க. இந்த பேச்சை ரொம்ப நாளா மிஸ் பண்ணியிருப்பீங்க. நான் பேசுறதே நான் விட்டுட்டேன், என்னென்னமோ கற்பனை பண்றதுனால விட்டாச்சு. போங்கடா என்னமோ பண்ணி தொலைங்கடான்னு விட்டேன். ஸோ
இதில் உழைச்ச எல்லாரோட உழைப்பு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு, மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு. இது நம்ம உணர்வு சார்ந்த ஒரு படம். இது வந்து வட மாவட்டம்னு இல்லை, மொத்த வாழ்கிற எல்லா மக்களுக்கும் வந்து அது படம் பார்க்கும்போது உண்மையான ஒரு விஷயத்தை தானே பிரதிபலிச்சிருக்காங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ஜாதி படம்லாம் கிடையாது. 100% வந்து 2 தரப்பினருக்கான ஒரு முக்கியமான படம். 2 பேருமே பெருமைப்படுவாங்க. பல விஷயங்கள் இருக்கு, பல சம்பவங்கள் இருக்கு. அது இந்த ஆள் ஏதோ வச்சுட்டாரு, விடுங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தில் நடித்த ஹீரோயின் எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நல்லா நடிச்சிங்க. என் அப்பா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக வந்து அழகப்பன் சாருக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்கும் அந்த கேரக்டர். என்னை வாழ்த்த வந்த எல்லா அன்பு உள்ளங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. மூர்த்தி தேவர் பங்காளி, கணேஷ் தேவர் பங்காளி. அதாவது என்னன்னா, நான் கமெண்ட்ஸ்ல பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஜாதி வெறி பிடிச்ச வேண்டி. ஜாதி நான் எந்த ஜாதியுமே தப்பா பேசலடா, எல்லாருமே ஒண்ணுதான். அது எந்த இதுவே மாற்றமும் கிடையாது. அவங்க உணர்வு தானே, எல்லாம் உணர்வு தான். இதுல எந்த தவறுமே கிடையாது. அவங்கள பாதுகாத்துக்கிறாங்க, குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த வட மாவட்டம்னா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து அந்த பாதுகாக்கப்பட்ட பெரிய தலைவன் தான் கடவுள். அது போன்று எல்லா சமூகத்தில இருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல எந்த தவறும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம். இங்கே வருகை தந்த அனைவருக்கும் என்னோட மனப்பூர்வமான நன்றி. ஆடியோ லான்ச்கான டைம். மேடையில் இருக்கும் சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து காடுவெளி படத்தின் ஆடியோவை தற்போது வெளியிடுவார்.